व्यास उवाच इति पुत्रवच श्रुत्वा त्वष्टा प्राहमुदान्वितः पुत्रवान् अद्य जातो अस्मि सफलं मम जीवितम् சபலம் மம ஜீவிதம் பிரிக்க வேண்டாங்க. ओके ஸோ இப்போ வந்து யார் விருத்ராசுரன் வந்து தேவர்கள்லாம் விரட்டி அடிச்சுக்கிட்டான். எல்லாம் பயந்து போய் அவன் வரான்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் ஓடி போயிடுது, பலாயனம் பண்ணிடுது, புறமுதுகு காட்டி ஓடி போயிடுது. அப்போ இவன் வரான், பிறமுதுகு காட்டினவாளை நான் கொல்ல முடியாதே அப்பா, அது வந்து பயத்தில் ஓடக்கூடியவாளை கொல்றது யுத்த தர்மம் கிடையாது, அதனால நான் வந்துட்டேன், இப்போ நான் என்ன செய்யணும்ப்பான்னு அப்பாட்ட வந்து நிற்கிறான் விருத்ராசுரன் துவஷ்டாக்கிட்ட. இப்போ வந்து வியாசர் சொல்கிறார், இப்போது ஜனமேஜயன்ட்ட இதே புத்திர வச்சகா ஸ்ருத்வா, இந்த மாதிரி தன் பிள்ளை சொன்னதை கேட்ட துவஷ்டா கேட்குறான். முதான்விதக பிராக, சந்தோஷமாக பேசுகிறான், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஸோ தேவர்களை விரட்டி அடிச்சுட்டான் என் பிள்ளைன்னு சந்தோஷம் இருக்குது. புத்திரவான் அத்ய ஜாதோஸ்மி, இப்போ தான் எனக்கு பிள்ளை கிடச்சோடு பலன் கிடச்சிது. சபலம்னு சொன்னான்னா எனக்கு வெற்றி, அதனுடைய பலன், அதன் பலனை நான் அடைந்தேன். மம ஜீவிதம் சபலம், என்னுடைய வாழ்க்கை ஒரு பலனை அடைந்தது. ஏன்னா எனக்கு பிள்ளை கிடச்சதோட பலனை இன்றைக்கு தான் நான் பெற்றேன்னு சொல்கிறார் பிள்ளைகிட்ட. இதை வியாசர் ஜனமேஜயன்ட்ட சொல்கிறார். व्यास उवाच पुत्रवचः श्रुत्वा त्वष्टा प्राहमुदान्वितः पुत्रवान् अद्य जातो अस्मि सफलं मम जीवितम् त्वया अहं पावितः पुत्र गतो मे मानसः ज्वरः निश्चलं मे मनो जातं दृष्ट्वा वीर्यं तव अद्भुतम् புத்திர கூப்பிட்றான். புத்திரனே, துவயாகம் பாவித்தகான்னு எனக்கு புனிதப்படுத்தப்பட்டேன். எனக்கு மனசுக்கு சந்தோஷம் எடுத்து, எனக்கு பாவித்தக, நான் புண்ணியனானேன் உன்னால, துவயா உன்னால். கதோமே மானசக ஜுவரக, என் மனசில் ஒரே ஜுரம் இருந்தது. ஐயோ இந்த மாதிரி இந்திரன் என்னை ரொம்ப படுத்திட்டானே, என் பிள்ளையை கொண்டுட்டானே, ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு கவலை இருந்தது, ஒரு ஜுரம் இருந்தது. அது இப்போ போயிடுது, கதக போய்விட்டது. நிஷ்சலமே மனோஜாத்தம், என்னுடைய மனசு ஒரு அமைதி அடைந்தது. நிஷ்சலம்னு அப்படியே அலபாஞ்சின்னு இருந்தது. இந்த இந்திரனை என்ன பண்ணணும்னு மனசு அலபாஞ்சின்னு இருந்தது. இப்போது நிஷ்சலம், அசைவில்லாமல் மனசு அடங்கி விட்டது. திருஷ்டுவா வீரியம் தவ அத்புதம், உன்னுடைய வீரியம், உன்னுடைய வீர பராக்கிரமத்தை, அற்புதமான அந்த வீரத்தை பார்த்து நான் மனசு அமைதி அடைந்தேன்னு சொல்கிறேன். निश्चलं मे मनो जातं दृष्ट्वा वीर्यं तव अद्भुतम् शृणु वक्ष्यामि अहं पुत्र हितं ते अद्य निशामय तपः कुरु महाभाग सावधानः स्थिर आसनः पुत्रः ஹிதம் தே அதே நிஷாமையா, உனக்கு எது நன்மைங்கிறத சொல்கிறேன். நிஷாமையா, நீ கேட்பாயாக, நான் உனக்கு நல்ல நன்மையை சொல்கிறேன். ஷுணு வட்சியாமி, நீ கேளுப்பா. வட்சியாமி, நான் சொல்கிறேன், உனக்கு நன்மையை சொல்கிறேன். தபக குரு, இப்போ உனக்கு வேலை என்னன்னா, நீ இப்போ போய் தபஸ் பண்ணு, இன்னும் நல்ல பலனெல்லாம் பலத்தெல்லாம் சம்பாதிச்சுக்கோ. ஸோ தபக்குரு மகாபாகியம் விடுவேனே, போய் தபஸ் பண்ணு. சாவதானக ஸ்திர ஆசனக, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தபஸ் பண்ணுறோச்சு ஸ்திரமான ஆசனத்தில் உட்காந்து தபஸ் பண்ணணும். இல்லாட்டினா கீழே விழுந்துட வேண்டியது, தபஸ் வந்து பலிக்காது. அதனால தபஸ் பண்ணுறோச்சு ஸ்திரமான ஆசனத்தில் நின்றுண்டோ உட்காண்டோ எப்படி சௌரியமோ நீ வந்து அந்த தபஸை செய் அப்படிங்கிறார் அப்பா. हितं ते अद्य निशामय तपः कुरु महाभाग सावधानः स्थिर आसनः विश्वासः नैव कर्तव्यः केषाचित् पाकशासनः शत्रुः ते चलकर्ता अस्ति नानाभेदविशारदः. ஸோ விஸ்வாசக நைவ கர்த்தவியா, நீ யாரும் நம்பாதப்பா. இந்திரன் ஏதோ ஓடி போயிட்டான், அவன் போயாச்சுன்னு நினச்சிக்காதே, நீ நம்பவே நம்பாதே, யாரையும் நம்பாதே. நான் கர்த்தவியா கேஷாஞ்சித், யாரை கூட நம்பக்கூடாது, யாரையுமே நம்பாதே. பாக்கசாசனக சத்ருகூதே, பாக்கசாசனன் யார்? எல்லா ஹோமத்தோடு பலனை சாப்பிடக்கூடியவன். பாக்கங்கிறது இங்கே ஹவிஸை குறிக்கிறது. பாக்கன்னா சமையல்னு அர்த்தம் ஜென்ரலாக. ஸோ இவனுக்கு கொடுக்கறது ஹவிஸ் இந்திரனுக்கு. அதை நல்ல ரூல் ஓவர், ஹீ இஸ் ரூலிங் தட் அப்படின்னு அர்த்தம். அதை அடையக்கூடியவன் அந்த இந்திரன் அர்த்தம். ஸோ இந்திரன் உனக்கு சத்ரு, சத்ரு சலகர்த்தா அஸ்தி, அவன் வஞ்சகம் பண்ணுவன். எப்போவுமே அவனை நம்பவே கூடாது, அவன் ரொம்ப சலம் பண்ணுவன், வஞ்சகம் பண்ணுவன் அவன். நானா பேத விசாரதக, பிளந்து சூழ்ச்சி பிளக்கிறதெல்லாம் அவனுக்கு நல்லா ரொம்ப ஈஸி அவனுக்கு. ஸோ நானா பேதப்படுறதுன்னு பிரித்தாளும் சூழ்ச்சி, அதிலெல்லாம் பண்டிதன் அவன். விசாரதகன்னு சொல்கிறான். विश्वासः नैव
कर्तव्यः केषाञ्चित् पाकशासनः भूते चलकर्ता अस्ति नानापेत विशारदः तपसा प्राप्यते लक्ष्मीः तपसा राज्यमुत्तमम् तपसा बलबुद्धिः स्यात् सङ्ग्रामे विजयः तथा பல புத்திகின்னு போட்டிருக்கா பல விருத்திகின்னு போட்டிருக்கா புத்திஹீன் போட்டிருக்கேன் பல விருத்திகின்னு திருத்திங்க அதை விருத்தி ஓகே ஸோ தபஸ்னால லக்ஷ்மிஹி பிராபியத்தை ஐஸ்வர்யம் கிடைக்கும் நீ தபஸ் பண்ணினா உனக்கு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும் பிராபியத்தை அடைவாய் தபசா ராஜ்யம் உத்தமம் உயர்ந்த ராஜ்யம் வேணுமானாலும் தபஸ் பண்ணலாம் ஸோ உயர்ந்த ராஜ்யத்தை அடைவாய் உத்தமமான ராஜ்யம் தபசா பல விருத்தி நீ தபஸ் பண்ண பண்ண உன்னுடைய அந்த தேக பலமும் இம்ப்ரூவ் ஆகும் விருத்தி ஏற்படும் பலத்தில் சியாத் ஆகலாம் சங்கிராமே விஜயக அப்படி பலம் விருத்தி ஆனால் தான் உனக்கு போரில் ஜெயம் கிடைக்கும் ஸோ அதனால நீ தபஸ் பண்ணணும்னு சொல்லி அனுப்புகிறார் துவஷ்டா तपसा प्राप्यते लक्ष्मीः तपसा राज्यम् उत्तमम् तपसा बलवृद्धिः स्यात् सङ्ग्रामे विजयः तथा आराध्य दृढिनं देवं लब्ध्वा वरम् अनुत्तमं जहि शक्रं दुराचारं ब्रह्महत्या समावृतम् ஸோ ஆராத்ய துருகிணன்னு சொன்னான்னா இவர் பிரம்மான்னு அர்த்தம் துருகிண விரிஞ்சி இதெல்லாம் பல பேர் அவருக்கு பிரம்மாவுக்கு ஸோ துருகிணம் தேவம் பிரம்மாவை நீ ஆராதித்து லப்துவா வரம் அனுத்தமம் நல்ல அவர்கிட்ட நல்ல உத்தமமான வரத்தை வாங்கிக்கோ நல்ல வரம் பெற்று சக்கரம் ஜெகி துராச்சாரம் சக்கரம் கெட்ட நடத்தை உடைய அந்த சக்கரன் அந்த இந்திரனை ஜெகி கொல்லு பிரம்மஹத்யா சமாவர்த்தம் அவன் ஏற்கனவே பிரம்மஹத்தி தோஷம் வேற இருக்கு பிரம்மகத்தியோட விஸ்வரூபனை கொண்டதுனால பிரம்மகத்தி தோஷம் இருக்கு அவனுக்கு ஸோ பிரம்மகத்தியோடு கூட உடைய அந்த துராச்சாரியான இந்திரனை கொல்லு ஆராத்ய கிருஹிணம் தேவம் லப்வாவரம் அனுத்தமம் ஜஹி சக்ரம் துராச்சாரம் பிரம்மஹத்யா சமாவ்ருதம் சாவதானக ஸ்திரக பூத்வா தாதாரம் பஜ சங்கரம் வாஞ்சிதம் ச வரம் தத்யாத் சந்துஷ்டக சதுரானனஹ ஸோ சாவதானமாக கேர்ஃபுல்லாக சாவதானம்னு இது ரொம்ப அவதானம்னு அர்த்தம் அவதானம் தான் சாவதானம் ஸோ நான் அவதானத்தோடு கூடிய அவதானம்னாலே கேர்ஃபுல்னு அர்த்தம் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லோடு இருந்து ஸ்திரக பூத்தம் ரொம்ப ஸ்திரமாக நிற்கணும் தபஸில் தாத்தாரம் யார் உனக்கு வரம் கொடுக்கக்கூடியவராகப்பட்ட பிரம்மாவை பஜ தாத்தாரம் பஜ சங்கரம் சங்கரனையும் வணங்கிக்கோங்கிற பிரம்மா மட்டும் இல்லை ஸோ எல்லாத்தையும் கேட்டவுடனே ஆசுதோஷினே பேர் இல்லையா சிவனுக்கு கேட்டவுடனே ரொம்ப குயிக்காக சந்தோஷம் அடைஞ்சிடுவார் அப்படிப்பட்ட அந்த சந்தோஷப்படக்கூடிய அந்த சங்கரனையும் நீ பஜ கொண்டாடு வாஞ்சிதம் ச வரம் தத்யாத் அவரும் உனக்கு வரம் தரலாம் ஸோ அர்ஜுனன் பாசுபதாசரத்தை கேட்டு வரம் இருக்கும்போது சிவன் மட்டும் வரம் கொடுக்கல உடனே கூட தேவர்கள் எல்லாம் ஆயுதங்களை கொடுக்குறா அப்படி எல்லா ஆயுதமே கிடைக்கிறது ஒரு சிவனை சந்தோஷப்படுத்துறதுனால அது மாதிரி நீ சங்கரனை ப்ரே பண்ணுறோச்சே அவரும் உனக்கு வரம் தருவார் வாஞ்சிதம் வரம் தத்யாத் கொடுக்கலாம் சந்துஷ்டக சதுரானனக அப்போ சிவன் சந்தோஷப்பட்டு வரம் கொடுத்தார் தெரிஞ்சானே இவரும் சதுரானனம் 4 முகங்களை உடைய பிரம்மாவும் உனக்கு வரத்தை தருவார் இல்லை தாத்தாரம் சங்கரம்னு பிரிச்சோம்னா சங்கரம் அப்படின்னு அதுவும் சேர்த்தா சங்கரன் வந்துடும் ஷம்ன சேமன் தரக்கூடிய தாத்தாரம் தரக்கூடிய பிரம்மாவை நீ ஸ்துதி அப்படின்னு 2 அர்த்தம் அந்த இடத்துல சங்கரங்கிற வார்த்தையை வச்சு புரிஞ்சுக்கலாம் सावधानः स्थिरो भूत्वा दातारं भज शङ्करं वाञ्छितं सर्वरं दद्यात् सन्तुष्टः चतुराननः दोषयित्वा विश्वयोनिं ब्रह्माणम् अमित ओजसम् आविनाशित्वम् आसाद्य जहि शक्रं कृत आकसम् விஸ்வயோனிம் உலகத்துக்கே முதல்ல படைத்த ஹிரண்ய கர்ப்பன்னு பேர் இல்லையா பிரம்மாவுக்கு பேர் என்னது ஹிரண்ய கர்ப்பன்னு ஒரு பேர் ஸோ அந்த பொன்னண்டத்துக்குள்ளே உட்காந்து அதுக்கு அங்கேருந்து சிருஷ்டி ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் தான் ஸோ அது விஸ்வத்துக்கே யோனி பீஜம் யார் பீஜப்பிரதா பகவான் நாராயணன் சொல்கிறோம் இவர் யோனியாக இவர் தான் அந்த அந்த அண்டங்கிறது எனக்கு கர்ப்பப்பை மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மாண்டம் அமித ஓஜசம் பயங்கரமான ஓஜஸ் உண்டவருக்கு இல்லாட்ட சிருஷ்டி பண்ண முடியுமா இப்போ ஏற்பட்ட உலகங்களெல்லாம் ஸோ அப்படிப்பட்ட ஓஜஸ் உடைய அந்த பிரம்மாவை சந்தோஷப்படுத்திவான்னு அர்த்தம் சந்தோஷப்படுத்தி வினாஷித்வம் ஆசாத்திய நாசமே அடைய மாட்டேன்னு அப்படின்னு அர்த்தம் எனக்கு டெத்தே கிடையாதுங்கிற வார்த்தை வாங்குங்கிறார் இவர்
ஸோ விநாசம் அடைய மாட்டாத ஒரு வரம். அதை அடைந்து கிருத ஆகசம் சக்கரம், ஆகஸ்ன பாபம். ஸோ கிருத ஆகசம் பாவத்தை செய்த சக்கரம் ஜெகி, அந்த இந்திரனை நீ கொல்லு. ராதே கிருஷ்ணா. அது தோஷயித்வா விஸ்வயோனிம் பிரம்மாணம் அமித ஓஜசம் அவிநாஷித்வம் ஆசாத்ய ஜஹி சக்ரம் கிருத ஆகசம். வைரம் மனசி மே புத்ர வர்த்ததே சுதகாதஜம் ந சாந்திம் அனுகச்சாமி ந ஸ்வபாமி சுகேனஹ. வைரம் மனசிமே புத்திர, எனக்கு மனசில் ஒரு விரோத மனப்பான்மை இந்த சக்கரன்ட்ட இருக்குது, இந்திரன்ட்ட இருக்குது. ஏன்னா பிள்ளையை கொண்டு இருக்கானே, அதனால இந்த வைரம் விரோதம் எனக்கு மனசி, என்னுடைய மனசில் புத்திர இருக்குது. வர்த்தத்தேன்னு இருக்குது, அது இருந்துகிட்டே இருக்குது மனசில் அந்த விரோத மனப்பான்மை. சுதகாதஜம் எதனால் ஏற்பட்டது? என்னுடைய பிள்ளையை கொன்றதால் ஏற்பட்டது. ஜம்னா ஜாயத்தே, அது ஏற்பட்டது. ந சாந்திம் அனுகச்சாமி, எனக்கு மனசு அமைதியே ஆமாட்டேங்கிறதுப்பா. என்னதான் நினச்சா கூட இந்த இந்திரன் என் பிள்ளையை கொன்னானேன்னு மனசு அலப்பாயத்தான் செய்கிறது. ந ஸ்வபாமி சுகேனகா, எனக்கு சுகமாக தூங்க முடியலப்பா, என்னால் தூங்கவே முடியலை. ஸ்வபாமி ஸ்வபனான்னு தூங்குறதுன்னு அர்த்தம். ந சுகேன ஸ்வபாமி, நான் சுகமாக தூங்கவே முடியலை. வைரம் மனசி மே புத்ர வர்த்ததே சுதகாதஜம் ந சாந்திம் அனுகச்சாமி ந ஸ்வபாமி சுகேனஹ. தாபசஹ மே ஹதஹ புத்ரஹ விராகாஹ பாப்மநாயதஹ ந விந்தாமி சுகம் விருத்ர த்வம் மாம் உத்தர துக்கிதம். ஸோ மே புத்திரக, என்னுடைய பிள்ளை. தாபசகனா தபஸ் செய்யக்கூடியவன். தபஸில் இருக்கும்போது இல்லையா அந்த விஸ்வரூபனை கொண்டு இருக்கான் அந்த இந்திரன். ஸோ தாபசக, என்னுடைய தபஸில் இருக்கக்கூடிய பிள்ளை ஹதக, கொல்லப்பட்டான். நிராகாக, ஆகஸ் கிடையாது, அவன்ட்ட குற்றமே கிடையாது. அப்படி பாப்மனா, அந்த பாவத்தையே மனசில் உள்ள அந்த இந்திரனால், பாப்மனான இந்திரன் அர்த்தம். ஸோ இந்திரனால் என்னுடைய குற்றமில்லாத பிள்ளை கொல்லப்பட்டான். எதக நான் விந்தாமி சுகம், ஆகவே எதக எதனால் எனக்கு சுகமே இல்லையோ, என் பிள்ளை போயிட்டானேன்னு துக்கமாக இருக்கு எனக்கு. விருத்ரனே கேளு. தொம் மாம் உத்தர துக்கிதம், நான் துக்கமாக இருக்கேனே, என்னை துக்கப்பட்ட என்னை, தொம் மாம்னா என்னை, தொம் நீ, உத்தர எழுப்பி விடு அப்படின்னா தூக்கி விடுன்னு என்ன அர்த்தம்? என்னோட துக்கத்தை நீ நீக்கு, துக்கத்திலிருந்து என்னை விடுவின்னு சொல்கிறார். விராகாஹ பாப்மநாயதஹ ந விந்தாமி சுகம் விருத்ர த்வம் மாம் உத்தர துக்கிதம். व्यास उवाच तद् आकर्ण्य पितुः वाक्यं वृत्रः क्रोधयुधः तदा आज्ञाम् आदाय च पितुः जगाम तपसे मुदा. ஸோ வியாசர் மீண்டும் சொல்லிட்டு இருக்கார் ஜனமேஜயனை பார்த்து. தத் ஆகர்ணிய, இந்த வார்த்தைகளை கேட்டு, பிதுகு வாக்கியம், அப்பா சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டு, விருத்ரக குரோதயுதக ததா, அவனுக்கு கோவம் வந்துருது. ஐயோ என் தம்பி என்னுடைய அண்ணாவை கொண்டுட்டானா, இவன் தான் கொண்டானா, இந்திரன் தான் கொண்டானா அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு கூட விருத்ரன் ஆக்ஞாமாதாயா, அப்பாவுடைய ஆர்டரை ஏற்றுக்கொண்டு, பிதுகு ஆக்ஞா, அப்பாவுடைய ஆக்ஞாவை ஏற்றுக்கொண்டு, ஆர்டரை ஏற்றுக்கொண்டு, ஜகாம தபசே முதா, சந்தோஷமாக தபஸ் பண்ண போகிறான். ஸோ நிறைய பலமெல்லாம் சேர்த்து இந்திரனை திருப்பி அழிக்கலாங்கிற எண்ணத்தோடு அவனும் கிளம்பிடுறான். तद् आकर्ण्य पितुः वाक्यं वृत्रः क्रोधयुतः तदा आज्ञाम् आदाय च पितुः जगाम तपसे मुदा. गन्धमादनम् आसाद्य पुण्यां देवदुनीं शुभां स्नात्वा कुश आसनं कृत्वा संस्थितः च स्थिर आसनः. ஸோ கந்தமாதன மலைக்கு போகிறார். ஸோ கந்தமாதனம்ங்கிறது எல்லாமே பல மலைகள் மேற்கையும் இருக்குது, நான் வடக்கையும் இருக்குது, தெற்கையும் இருக்குது இல்லையா. கந்தமாதனம் மட்டும் நம்ம ராமேஸ்வரத்துக்கு போனால் அங்கே போனான்னா அங்கே ஒரு கந்தமாதனன்றான். ஸோ நார்த்தில் அங்கே சௌதிக மலரை பறிக்க போகிற இடத்துல கந்தமாதன மலைக்கு போனார் பீமன்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ கந்தமாதன மலைக்கு போகிறார், அங்கே கைலாச பக்கத்தில், அங்கே கந்தமாதன மலைக்கு நார்த்தில் போகிறார். ஆசாத்திய புண்ணியாம் தேவதுனி துனின்னா ரிவர்னு அர்த்தம். தேவதுனின்னா ரிவர்னு என்னது கங்கை. ஸோ புண்ணியமான கங்கை, சோபனமான அந்த கங்கை நதிக்கரையில் குளித்து ஸ்நாத்வா குஷ ஆசனம் கிருத்வா, குஷ கிராஸ், குஷன்னு தர்பை புல்லை பரப்பி
சம்ஸ்திதக ஸ்திர ஆசனக, அதில் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காண்டார். அப்பா சொல்லிட்டார்லையே ஸ்திரமான ஆசனம் போட்டு தபஸ் பண்ணணும், தபஸில் சஞ்சலம் வரக்கூடாது, அப்போ ஆசனமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கார். அதனால கங்கை நதியில் குளிச்சுட்டு அந்த கந்தமாதன மலையடிவாரத்தில் ஸ்திர ஆசனக சம்ஸ்திதக, ஸ்திரமான ஆசனத்தில் அமர்ந்து தபஸ் பண்ணுறாங்க. மாதனம் ஆசாத்ய புண்ணியாம் தேவதுனீம் சுபாம் ஸ்நாத்வா குஷ ஆசனம் கிருத்வா சம்ஸ்திதः ச ஸ்திர ஆசனः த்யக்த்வா அன்னம் வாரிபானம் ச யோகாப்யாசபராயணः யாயன் விஸ்வஸ்ருஜம் சித்தே ச உபவிஷ்டः ஸ்திர ஆசனே. அன்னம் தெக்துவா, அன்னத்தை சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டா, சாப்பாடே கிடையாது. வாரிபானம், வாரின்னு தண்ணி குடிக்கிறத நிறுத்திவிட்டான். யோக அபியாச பராயணக, யோகாபியாசத்தில் உட்காண்டிருக்கான். யோகத்திலேயே நிஷ்டை, யோகன்னு நிஷ்டைங்க, யோக நிஷ்டையில் உட்காண்டிருக்கான் அவன். தியாயன் விஸ்வஸ்ருஜம், விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணினவர், விஸ்வஸ்ருக் அப்படின்னு சொல்லுவோம். பிரம்மாவுக்கு விஸ்வஸ்ருக்குன்னு பேர், விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணினவர். ஸோ விஸ்வஸ்ருஜம், ஸோ உலகத்தை சிருஷ்டி பண்ணின அந்த பிரம்மாவை தியானித்து கொண்டு சித்தே மனதில் சக உபவிஷ்டக ஸ்திர ஆசனே, அந்த ஸ்திரமான ஆசனத்தில் அமர்ந்தான். த்யக்த்வா அன்னம் வாரிபானம் ச யோகாப்யாச பராயணः யாயன் விஸ்வஸ்ருஜம் சித்தே ச உபவிஷ்டः ஸ்திர ஆசனே. மகவாதம் தபஸ்யந்தம் ஞாத்வா சிந்தாதுரோஹி அபூத் கந்தர்வான் பிரேஷயாமாஸ விக்னார்த்தம் பாகசாசனः. ஸோ மகவாதம் தபஸ்யந்தம் ஞாத்வா, மகவான்னா இந்திரனால அவனுக்கு விஷயம் வந்துடுது. ஸோ தபஸ்யந்தம் தபஸ் பண்ணிட்டு இருக்கான் இந்த விருத்ரன் அப்படிங்கிறத அறிந்து சிந்தா துரோகியா பார்த்து உடனே கவலை வந்துடுது. ஆஹா, இவன் தபஸ் பண்ண போகிறானே, அடுத்து என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு ஒரு கவலை இந்திரனுக்கு ஏற்பட்டது. கந்தர்வான் பிரேஷயாமாசா, கந்தர்வர்கள்லாம் போங்கப்பா, அவனோட தபசை கலைங்கோ போங்கோ அப்படின்னு கந்தர்வர்களை எல்லாம் அனுப்புகிறான். பிரேஷயாமாசா அனுப்பினான். விக்னார்த்தம், விக்னம் பண்ணுங்கோ, அவருடைய தபசை விக்னம் ஏற்படுத்தினான் அப்படிங்கிறதுக்காக பாகசாசனம் தான் சொல்லிருக்கோம் ஏற்பட, இந்திரன் அர்த்தம். ஸோ ஹவிசை சாப்பிடக்கூடியவன்கிற அர்த்தத்தில் இந்திரன். ஸோ இந்திரன் அவனோட தபசை விக்னம் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புகிறான் கந்தர்வர்கள். மகவாதம் தபஸ்யந்தம் ஞாத்வா சிந்தாதுரஹி அபூத் கந்தர்வான் பிரேஷயாமாஸ விக்னார்த்தம் பாகசாசனः யக்ஷாம்ச பன்னகான் சர்பான் கின்னரான் அமித ஓஜசः வித்யாதரான் அப்சரசः தேவதூதான் அநேகஷः. ஸோ அது மட்டும் இல்லை, கந்தர்வர்களை மட்டும் அனுப்பலையா, யட்சர்கள் அனுப்புகிறான், பன்னகர்கள், நாகர்கள்னு சொல்லுவோமே ஒரு கேட்டகரி. ஸோ நாகர்கள், சர்ப்பனாலும் அதுலேயே இன்னொரு பிரான்ச், அவ்வளோதான். சர்ப்பங்கள், சர்ப்பங்கள்னா ஆக்சுவலாக சர்ப்பம் கிடையாது, அந்த மாதிரிப்பட்ட தேவர்கள், அது குரூப் ஆஃப் பீப்புள். அவர்களையும் கிண்ணறர்கள் சொல்லக்கூடியவர்கள். அமித ஓஜசக, எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்கு, நல்ல ஓஜஸ்னது, இந்திரிய பலம், மனோபலம், தேகபலம் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட பலம்ன்றது ஓஜஸ்னு பேர். ஸோ அந்த ஓஜஸோடு கூடியவர்களை எல்லாரும் அனுப்புகிறான். வித்யாதரர்கள் எல்லாருமே கேச்சரகான்னு காமனாக ஒரு பேர், எல்லாருமே வானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட எல்லாரையும், அப்புறம் அது தவிர அப்சரஸ்கள் எல்லாரும் அனுப்புகிறான். தேவதூதான் அநேகஷக, தேவதூதர்கள், அப்படிப்பட்ட அந்த ஒரு அவர்களுடைய தூதனாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே பல பேரை விக்னம் பண்ணுறதுக்காக அனுப்பினான். யக்ஷாம்ச பன்னகான் சர்பான் கின்னரான் அமித ஓஜசः வித்யாதரான் அப்சரசः தேவதூதான் அநேகஷः. உபாயாः தைः கிருதாः சம்யக்தாபோ விக்னாய மாயிபிः ந சசால ததோ ஞானாத் த்வஷ்ட்ரः பரமதாபசः. உபாயாக தைகிக்கிறத பல உபாயம் பண்ணுறா. கந்தர்வர்கள் பாட்டு பாடி சத்தமாக பாட்டு பாடி கெடுக்கலாம் பார்க்குறா. அப்சரஸ் டான்ஸ் ஆடுறா. அப்படி ஆளாளுக்கு அவாவா உபாயங்களை கடைபிடிக்கிறா. கிருதாக சம்யக்கு நன்னா பண்ணினா.
தபோ விக்னம் பண்ணணும். எப்படியாலும் அவன் தபஸ் பண்ணக்கூடாது. மாயவிகி எல்லாம் மாயை அறிந்தவர்கள் இவர்கள்லாம். அப்போ மாயெல்லாம் பண்ணி பார்க்குறா, ஒன்றும் நடக்கலை. ந சச்சால ததக, அவனை அசையவே இல்லை, அப்படியே ஸ்டடியாக இருக்கான் ஆசனத்தில். ததோ தியானாத் ந சச்சால, தன்னுடைய தியானத்திலிருந்து அவன் விலகவே இல்லை. துவாஷ்டக துவாஷ்டாவோட பிள்ளை துவாஷ்டக விருத்ராசுரன் பரம தாபசக, அப்படிப்பட்ட ஒரு தபஸ் பண்ணிட்டு இருக்கான் விருத்ரன். அதனால அசையவே இல்லை, இவளுடைய எந்த விக்னமும் பலிக்கலை அவன்கிட்ட. उपायाः तैः कृताः सम्यक् तपो विघ्नाय मायिभिः न चचाल ततो ध्यानात् त्वाष्ट्रः परमतापसः। श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे ब्रह्मण समाराधनाय त्वष्ट्रा रुद्रोवत् वर्णनं नाम तृतीयोऽध्यायः। சம் ஆராதனாய அப்படி பிரித்து படிக்கணும், ஈஸியாக இருக்கும். சம் ஆராதனாய, அது மாதிரி விருத்ர உபதேச வர்ணனம். अथ चतुर्थोऽध्यायः। व्यास उवाच निर्गताः ते परावृत्ताः तपो विघ्नकराः सुराः निराशाः कार्यसंसिद्ध्यै तं दृष्ट्वा दृढचेतसम्। ஸோ வியாசர் கண்டினியூ பண்ணுறார், கதையை சொல்லிட்டு இருக்காரு ஜனமேஜிட்ட. நிர்கதாக தே பராவிருத்தாக, பராவிருத்தம்னா திரும்பி போகிறதுன்னு அர்த்தம். ஸோ அவள் எல்லாரும் தோற்று போய் ஒன்றும் பலிக்கலை, நம்மளுடைய உபாயங்கள்லாம் பலிக்கலைன்னு சொல்லிட்டு திரும்பி போகிறா எல்லா தேவர்களும். தே தேவாக, அந்த தேவர்கள் சுராகா, தே சுராகா, அந்த தேவர்கள் எல்லாருமே நிர்கதாக வெளியேறினார். தபோ விக்னகராக, இவெல்லாம் தபச விக்னம் பண்ணணுன்னு வந்தவர்கள் எல்லாருமே திரும்பி போயிட்டா. ஸோ தம் திருஷ்டுவா திருடச்சேதசம், எதை பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங் சித்தத்தோடு இருக்கான் இவன், தியானத்துலேருந்து அவனை கலைக்கவே முடியலை. ஸோ அப்படிப்பட்ட விருத்ராசுரனை பார்த்து காரிய சித்திய சம்சித்தியை நிராஷாக, காரியத்தை சித்தி பண்ண முடியலை, காரியனோட பலனை அனுபவிக்க முடியலை, அவனை விக்னம் பண்ண முடியலை. ஸோ அந்த காரிய சம்சித்தி ஆகிறதுல நிராசை ஏற்பட்டது, அவர்கள் நிராசையோடு கூட திரும்பினார்கள். व्यासोवाच निर्गताः ते परावृत्ताः तपो विघ्नकराः सुराः निराशाः कार्यसंसिद्ध्यै तं दृष्ट्वा दृढचेतसम्। जाते वर्षशते पूर्णे ब्रह्मालोकपितामहः तत्र जगामतरसा हंसारूढः चतुर्मुखः। வருஷசதே பூர்ணே, 100 ஆண்டுகள். ஸோ 100 ஆண்டுகள் முடிஞ்ச அப்புறம் பிரம்மா லோக பிதாமக, லோகத்துக்கெல்லாம் பிதாமகர் என்று மூத்த பாட்டனார் இல்லையா அவர். ஸோ பிதாமகர்னாலே தாத்தான்னு அர்த்தம். ஸோ உலகத்துக்கே தாத்தா அவர். ஸோ அப்படிப்பட்ட லோகத்துக்கே தாத்தாவான அந்த பிரம்மா பூர்ணே ஜாத்தே, அதாவது 100 வருடங்கள் முடிந்தவுடனே தத்ர ஆஜகாம வந்தார், அவர் வந்துட்டாருங்க. தரசா வேகமாக, ஹம்சாரூடக சதுர்முக, 4 முகங்களோடும் ஹம்ச வாகனத்தில் மீது ஏறியவராகவும் அவர் காட்சி கொடுக்கிறார் ருத்ரனுக்கு. जाते वर्षशते पूर्णे ब्रह्मालोक पितामहः तत्र आजगाम तरसा हंसारूढः चतुर्मुखः। आगत्य तम् उवाच इदं त्वष्टुपुत्रसुखी भवः। त्वष्टुपुत्र त्वष्टुपुत्रसुखी भव त्यक्त्वा ध्यानं वरं ब्रूहि ददामि तव वाञ्छितं। ஆகத்தியா வந்த இடத்துல அவர் சொல்கிறார், தம் உவாச்ச, விருத்ரனை பார்த்து பேசுகிறார். தொஷ்டுபுத்திர, தொஷ்டாவுடைய பிள்ளையே, சுகீபவ, நீ சுகமாக இருப்பா, இப்படி கஷ்டப்படுத்திக்காத உடம்ப. தியானம் தியக்துவா வரம் ப்ரூஹி, இப்போ தியானத்திலே உட்காந்துருக்காத, எழுந்துரு, தியானத்தை விட்டுட்டு இங்கே வந்து கேட்டு வரத்தை வாங்கிக்கோ. வரம் ப்ரூஹி, உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லு. தவ வாஞ்சிதம் ததாமி, உனக்கு எது விருப்பமோ நான் அதை தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார் பிரம்மா. आगत्यं उवाच इदं त्वष्टुपुत्रसुखी भव त्यक्त्वा ध्यानं वरं ब्रूहि ददामि तव वाञ्छितम्। तपसा ते अद्य तुष्टो अस्मि त्वां दृष्ट्वा च अतिकर्षितं वरं वरय भद्रं ते मनो अभिलषितं तव।
உன்னுடைய தபசால் தே தபசா உன்னுடைய தபசால் அதே துஷ்டோஸ்மி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நல்ல தபஸ் பண்ணிருக்கேன். நீ துவாம் திருஷ்டுவாச்ச அதிகர்ஷிதம் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கேப்பா. கர்ஷன மெலிந்து ரொம்ப மெலிஞ்சு வாடி போய் தபஸ் 100 வருஷம் தபஸ் பண்ணியிருக்கான். அதனால் ரொம்ப மெலிஞ்சு வாடி போய் இருக்கக்கூடிய உன்னை பார்த்து தபஸ்னால சந்தோஷப்படுறேன். வரம் வரைய நீ வரம் கேளு. பத்ரம் தே உனக்கு மங்களம் உண்டாகட்டும். மனோ அபிலிஷிதம் உனக்கு மனசுக்கு எது பிடிக்குமோ, அபிலாஷான இச்சா. ஸோ உனக்கு மனசுக்கு எது பிடிக்குமோ அந்த வரத்தை நீ கேளு. தவ மனோ அபிலஷிதா உன்னுடைய மனசுக்கு பிடித்த வரத்தை கேளுன்ற. व्यासोवाच वृत्रस्तदा अतिविशदां पुरतः निशम्य वाचं सुधा समरसां जगत्येककर्तुः सङ्त्यज्य योगकलनां सहसा उदतिष्ठत् सञ्जातहर्षनयना अश्रुकलाकलापः नयनवम् நயன குரில் நயன அஸ்ருகலாகலாபக. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்காருங்க. விருத்ரக ததா அதி விஷதாம் வாச்சம் அது சேர்த்துக்கணும். ஸோ ரொம்ப கிளியர் கட்டான வார்த்தைகள், வாச்சம்னா வார்த்தைகள். விருத்ரன் வந்து ரொம்ப கிளியராக பேசுகிறான். இப்போ வரத்தில் ஹி இஸ் வெரி பர்டிகுலர், எப்படி வரம் கேட்கணுன்ட்டு. ஸோ அது மாதிரி கிளியரான வாச்சம் புறத்தக நிஷம்யா. ஸோ அச்சா பிரம்மாவுடைய அந்த கிளியரான வார்த்தைகளை கேட்டு, ஸோ இந்த மாதிரி நீ வரம் கேளுன்னு திருப்பி சொல்கிறாரா, அந்த மாதிரி கிளாரிட்டியோடு சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்ட அந்த விருத்ரன் சுதாசம ரசாம், அதாவது அமிர்தமாக இருக்குது காதுக்கு. இந்த வரங்கேளுங்கிறது கேட்ட உடனே ரொம்ப அன்பாக இருக்கான் அவன். ரொம்ப அமிர்தம் போல் அந்த காதில் விழறது அந்த வார்த்தை. அந்த ரசாம் ஜெகதேக கர்த்துகு ஜெகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரே கர்த்தா, உலகத்தையே ஏற்படுத்தக்கூடிய ஒரே கர்த்தாவான பிரம்மா இப்படி அமிர்தம் போன்ற வார்த்தையை சொல்கிறத கேட்டு சந்தியஜ்ய யோக கலனாம். யோக கலனான்னு யோகாபியாசத்தில் உட்காண்டிருந்தானே அப்படியே யோகத்தில், அந்த யோகத்தோடைய அந்த தியானத்தை சந்தியஜ்ய விட்டு சகசா உததிஷ்டத்தை எழுந்து உட்காண்டான். இப்போ தான் நல்லா கண்ணு முடிச்சு பார்க்குறான். பிரம்மாவோட வார்த்தையெல்லாம் இப்படி கண்ணு முடி கேட்டுட்டு இருந்துட்டு இப்போ தியானத்தை கலைச்சான். சஞ்சாத ஹர்ஷநயன ரொம்ப கண்ணிலலாம் ஆனந்தம் பெருகிறது. ஸோ அஸ்ருகலா கலாபக இதில் என்ன கண்ணீர், ஆனந்த கண்ணீர் அவனுக்கு. ஸோ பிரம்மா நம்ம வேண்டின்றோம், பிரம்மா நமக்கு கண் முன்னாடி வந்துட்டாரேங்கிறதுனால ஒரு ஆனந்த கண்ணீர் பெருக்கி அஸ்ருகலா கலாபகன கலாபம்னு சொன்னாலே வேடம்னு அர்த்தம். ஸோ அந்த வேஷத்தை கட்டி கொண்டான்னு அர்த்தம். அப்படியே சந்தோஷமாக ஆனந்த கண்ணீரோடு இருந்தான், பிரம்மா முன்னாடி நிற்கிறான். वाचं सुधा समरसां जगत्येककर्तुः सन्त्यज्य योगकलनां सहसा उदतिष्ठत् सञ्जातहर्षनयन अश्रुकलाकलापः पादौ प्रणम्य शिरसा प्रणयाद् विधातुः अद् अञ्जलिः पुरत एव समाससाद प्रोवाच तं सुवरदं तपसा प्रसन्नं प्रेम्णा अति गद्गदगिरा विनयेन नम्रः. சிரசா பாதோ பிரணம்யா தலையால் பாதத்தில் வணங்கினான் அப்படின்னு இது சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறான். பிரணயாத் ரொம்ப அன்பாக, பிரணயம் ரொம்ப ஆசையோடு நமஸ்காரம் பண்ணுறான். விதாத்தா யாரு, பிரம்மா. ஸோ பிரம்மாவுடைய பாதத்தை தொட்டு வணங்குறான். பத்த அஞ்சலி கை கூப்புறான். புறத்தையேவ சம் ஆசசாத அவர் முன்னாடி போய் நின்னான். அப்படியே கை கூப்பி நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் முன்னாடி போய் நின்றான். புரோவாச்சதம் சுவரதம் வரத்தை நன்றாக வரத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிரம்மாவை புரோவாச்ச அவரை பார்த்து பேசுகிறான். தபசா பிரசன்னம் தன்னுடைய தபஸ்னால பிரசன்னமாக இருக்கார், இப்போ ஆனந்தமாக இருக்கார் அந்த பிரம்மா. அப்படிப்பட்ட அவர்கிட்ட போய் நிற்கிறான். பிரேம்னா அதி கத்கதகிரான்னு சொன்னாலும் தழுதழுக்க, தொண்டை தழுக்கிறது அப்படி அவனுக்கு. அப்படி தொண்டை தழுதழுக்க வினயேன நம்ரக பணிவு, ரொம்ப பணிவு, பிரம்மாட்ட ரொம்ப பணிவோடு வணங்கி அவர் முன்னாடி நின்று இப்போ பேசுகிறான். पादौ प्रणम्य शिरसा प्रणयात् विधातुः बद्धाञ्जलिः पुरत एव समाससाद प्रोवाच तं सुवरदं तपसा प्रसन्नं प्रेम्णा अनिगद्गदगिरा विनयेन नम्रः. प्राप्तं मया सकलदेवपदं प्रभो अद्य यद्दर्शनं तव सुदुर्लभम् आशुजातं
वाञ्छा अस्ति नाथ मनसि प्रवेण दुरापा तां प्रब्रवीमि कमलासन वेत्सि भावम् பிரவணே துராபா प्रवेणे दुरापा பிராப்தம் மயா சகல தேவபதம். எல்லா தேவர்களோட பதவியும் நான் அடைஞ்சாச்சு. ஏன்னா எல்லாரும் ஓடி போயிட்டான். இப்போ எல்லாமே என்னோட கண்ட்ரோல். ஸோ எல்லா தேவர்களுடைய அந்த பதவியை நான் அடைந்து விட்டேன். பிரபோ அத்யா எனக்கு எல்லாம் கிடச்சாச்சு. என் தர்ஷனம் தவா, இப்போ உங்களோட தர்ஷனம் வேறு கிடச்சிருக்கு. ஸோ சூதுர்லபம், எல்லோரும் சட்டில் கிடைக்குமா பிரம்மாவோட தர்ஷனம்? ரொம்ப மற்றவர்களுக்கெல்லாம் கஷ்டப்படக்கூடிய அந்த தர்ஷனம் எனக்கு கிடச்சி விட்டது. அத்யா ஆஷுஜாத்தம், அதுவும் வேகமாக கிடச்சிது. ஜஸ்ட் 100 years ஆஃப் தபஸ், அவ்வளோதான். 100 வருஷம் தபஸ்லேயே எனக்கு உங்களுடைய தர்ஷனம் கிடச்சிடுது. வாஞ்சா அஸ்தி நாத மனசி, எனக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை இருக்குது. மனசி வாஞ்சா அஸ்தி, எனக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை இருக்குது. பிரவணே துராப்பா, அதாவது துராப்பா வாஞ்சா. துராப்பா வாஞ்சான்னு அடைய முடியாத ஒரு ஆசைன்றான் அவன். அவனே அடைய முடியாத ஒரு ஆசை என் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. பிரவணே, பிரவணன்னு சொன்னானே பிரவண குருகிரோன்னு சொல்லுவான். ரொம்ப ஈகராக இருக்கக்கூடியது, ரொம்ப ஆசையாக எனக்கு அப்படி இருக்குது. நான் வந்து எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற ஒரு அடைய முடியாத ஆசை ஒன்று மனசில் இருக்குது. தாம் பிரவீமி, நான் அதை சொல்ல போகிறேன் இப்போது. கமலாசனன்னு தாமரை மீது வீற்றிருக்கக்கூடிய பிரம்மாவே, வேத்சி பாவம், நீ அறிவாய். என் மனசில் இருக்கக்கூடியது உங்களுக்கு தெரியாதா என்ன? என்னுடைய பாவம் என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறேன். प्राप्तं मया सकल देव पदं प्रभो अद्य यद्दर्शनं तव सुदुर्लभम् आशुजातं वाञ्छा अस्ति नाथ मनसि प्रवणे दुरापा तां प्रब्रवीमि कमलासन वेत्सि भावम् मृत्युश्च मा भवतु मे किल लोहकाष्ठ शुष्क आर्द्रवम् वंशनिचयैः शुष्क आर्द्रवंशनिचयैः परैश्च शस्त्रैः वृद्धिं प्रयातु मम वीर्यम् अतीव युद्धे यस्मात् भवामि सबलैः अमरैः अजेयः. மாபவத்து மிருத்யு நுட்டார், எனக்கு சாவே வரக்கூடாதுன்னு கேட்குறேன். ஸோ மாபவத்துன்னு ஏற்படக்கூடாது. எது? மிருத்யு. மே எனக்கு கில லோக காஷ்ட, அதாவது எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. எதுனாலன்னு சொன்னால் அதுக்கு ஒரு இதுவரை கொடுக்குறான் சைடில். லோகன உலோகங்கள், எல்லா விதமான தாத்து பொருட்கள், காப்பரோ அயனோ, எதுனாலும் அந்த லோகத்தினால ஏதோ கதையால் அடித்தா நான் செத்தேன் அப்படி எதுவுமே வரக்கூடாது எனக்கு. ஸோ லோகத்தினால எனக்கு இது வரக்கூடாது சாவு. காஷ்டா கட்டையினால் அடித்து என்ன கொல்லக்கூடாது. சுஷ்க உலர்ந்தாதான எந்த பொருளாலும் எனக்கு சாவு வரக்கூடாது. உலர்ந்த பொருட்கள் எதுவும் என்ன கொல்லக்கூடாது. ஆர்திர ஈரமான பொருட்கள் எதுவும் என்ன கொல்லக்கூடாது. வம்ச நிச்சயைகி, ஆர்திர வம்சன கூட்டம், வம்சன இங்கே கூட்டம். ஸோ ஈரமான பொருட்கள், உலர்ந்த பொருட்கள், எந்த பொருளுமே என்னை கொல்லக்கூடாது. கூட்டம், அது எந்த ஒரு பொருளும் என்னை கொல்லவே கூடாது. அபரை நிச்சயைகி அபரைஷ. ஓகே, மற்ற எதுனாலும், ஸோ இன்டைரக்டாக எதுவுமே என்ன கொள்ளக்கூடாதுன்னு கேட்குறான், அவ்வளோதான். வேறு எதுனாலும் சஸ்திரை அபரைஷ சஸ்திரைஹி. ஸோ இது தவிர ஏதாவது ஆயுதங்கள் ஏதாவது இருக்குமானால், உலர்ந்த ஆயுதம் உலக ஆயுதம் இல்லாமல் வேறதே ஆயுதங்கள் எப்படியாவது இருந்ததானாலும் அவையும் என்னை கொல்லக்கூடாது அப்படின்னு கேட்குறேன். விருத்திம் அல்ல மம வீரியம் அதீவ யுத்தே விருத்திம் பிரயாத்து, என்னுடைய வீர பராக்கிரமம் இருக்கு இல்லையா, யுத்தம் பண்ணுற சமயத்தில் இன்னும் வளரணுங்கிறான். யுத்தம் பண்ணுற சமயம் யுத்தே, நான் யுத்தத்துக்குன்னு கிளம்பின உடனே என்னுடைய வீரியமாகப்பட்டது, ஆண்மையாகப்பட்டது, அதீவ விருத்திம் பிரயாது, ரொம்ப ரொம்ப விருத்தியை அடைய வேண்டும். யஸ்மாத் ச பவாமி ச பலைஹி அமரைஹி அஜேக. அப்போ நான் என்ன ஆவேன்? பலமுள்ள சபலைகி, பலத்தோடு கூடிய அமரர்கள், தேவர்களுடன் சண்டை போட்டால் கூட இதனால் இப்படிப்பட்ட வீரம் பராக்கிரமம் எனக்கு வளர்றதுனால அஜேக பவாமி, என்னை யாரும் ஜெயிக்க முடியாதவனாக நான் ஆகிவிடுவேன். பவாமி, நான் அப்படி ஆவேன் அப்படி சொல்கிறேன். ஸோ அமரர்களுடன் என்னை ஜெயிக்க முடியாத மாதிரி ஆற அளவுக்கு எனக்கு யுத்தத்தில் பராக்கிரமம் ஏற்படணும்னு கேட்குறான் வரமாக. मृत्युश्च मा भवतु मे किल लोहकाष्ठ शुष्क आर्द्रवंशनिशयैः अपरैश्च शस्त्रैः वृत्तिं प्रयातु मम वीर्यम् अतीव युद्धे यस्मात् भवामि सबलैः अमरैः अजेयः. व्यास उवाच
वित्तं सम्प्रार्थितः ब्रह्मा तम् आह प्रहसन्निव उत्तिष्ठ गच्छ भद्रं ते वाञ्छितं सफलं सदा. ஸோ வியாசர் சொல்கிறார், இத்தம் சம்பிரார்த்திதகா, இவ்வாறு பிரம்மாவை நோக்கி பிரார்த்தனை வெளியிட்ட யார்? விருத்திரன். பிரம்மாதமாக இப்போ அது கேட்டுட்டு பிரம்மா சொல்கிறார், இப்போது பிரகசன்னிவ ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறார். அப்பா நீ சாகக்கூடாதுன்னு கேட்குறியா? இருக்குது, உனக்கும் ஒரு சாவு உண்டு அப்படி மனசில் நினச்சிக்கிறார் போல் இருக்கு. அதனால ஒரு புன்சிரிப்பை சிரிச்சுட்டு பேசுகிறார். உத்திஷ்டா, எழுந்திருப்பா, கச்ச போ, ஓகே நீ சொன்னதெல்லாம் ஒத்துன்னுட்டேன்னுட்டார் அவர். பத்ரம் தே, உனக்கு நல்ல மங்களம் ஏற்படட்டும். வாஞ்சிதம் சபலம் ததா, நீ உனக்கு கேட்டது உன்னுடைய ஆசை அது பலனுள்ளதாக ஆகட்டும் அப்படின்னு எடுத்து நீ சொல்றதெல்லாம் நான் ஓகே பண்ணிட்டேன்ட்டார் பிரம்மா. வியாசோவாச்ச இத்தம் சம்பிரார்த்திதः பிரம்மா தம் ஆஹ பிரஹசன் இவ உத்திஷ்ட கச்ச பத்ரம் தே வாஞ்சிதம் சபலம் சதா. न शुष्केन न च आर्द्रेण न पाषाणेन दारुणा भविष्यति च ते मृत्युः इति सत्यं ब्रवीमि अहम्. ஸோ தாருணா பாஷாணம் என்னென்ன? பாஷாணம்னா கல், பெரிய கல், எந்த இதுவுமே, அதாவது உயிருள்ளது உயிரற்றது எதுவுமே உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ந சுஷ்கேன, சுஷ்கம்னா உலர்ந்ததால் உன்னை கொல்ல முடியாது. ஆர்திரம் ஈரத்தால் உன்னை கொல்ல முடியாது. பவிஷ்யத்தி சத்தே மிருத்யு, அதனால உனக்கு மிருத்யுலாம் ஏற்படாது. இது சத்தியம் பிரவிமி, நான் உள்ளதை சொல்கிறேப்பா, உண்மையை சொல்கிறேன், உனக்கு இந்த இதனாலெல்லாம் ஆபத்து ஏற்படாது, உனக்கு மிருத்யு ஏற்படாதுன்னு வரம் கொடுக்குறேன். இதை மாதிரி வர யார் இன்னொரு கேரக்டரில் நம்ம பார்த்துருக்கோம். உலர்ந்ததாலும் ஈரத்தாலும் கொல்லப்படக்கூடாதுன்னு ஒருத்தன் வரம் கேட்டு வாங்கிட்டான். யார் அது? பாகவத்தில் படிச்சிருக்கோமே. भविष्यति च ते मृत्युः इति सत्यं ब्रवीमि अहम्. इति दत्त्वा वरं ब्रह्मा जगाम भुवनं परं वृत्रस्तु तं वरं लब्ध्वा मुदितः स्वगृहं ययौ. பிரம்மா இது வரம் தத்வா, பிரம்மா இவ்வாறு வரத்தை கொடுத்து விட்டு பரம்புவனம் ஜகாம, அவருடைய ஊருக்கு போயிட்டார். சத்தியலோகத்துக்கு அவர் கிளம்பி போயிட்டார். விருத்ரக தூ தம் வரம் லப்துவா, விருத்திரன் என்னாச்சு? அந்த வரத்தை பெற்றுக்கொண்டான். லப்துவா அடைந்து, முதிதக ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். நல்ல வரம் கிடச்சி கொடுத்து நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வகிரகம் யயௌ, எங்கள் அப்பா வீட்டுக்கு வரானிங்க, தன்னுடைய இடத்துக்கு வந்தாங்க. அந்த மாதத்துலேருந்து தன்னுடைய அப்பா எங்கே இருக்காரோ தொஷ்டா இருக்கிற இடத்துக்கு வந்தான். शशंस पितुः अग्रे तत् वरदानं महामतिः त्वष्टा तु मुदितः प्राप्तं पुत्रं प्राप्तवरं तदा. ஸோ பிதுகு அக்ரே ஷஷம்சா, ஷஷம்சான சொன்னான். அப்பா கிட்ட வந்து விஷயத்தெல்லாம் சொல்கிறார், எப்படி வரம் வாங்கினேன்ட்டு. தத் வரதானம் மகாமதிகி, மகா புத்திசாலியான விருத்திரன் அந்த வரதானம் பிரம்மாவால் வரம் கொடுக்கப்பட்டதை பற்றி அப்பாட்ட சொன்னான். ஷஷம்ச தொஷ்டாது முதிதக, ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்ல பையன் நல்ல வரம் கேட்டு வந்திருக்கான். பிராப்தம் புத்திரம் பிராப்த வரம், அதாவது பிள்ளை திரும்பி தபஸ் போயிட்டு நல்லபடியாக திரும்பி வந்திருக்கான், ஒரு சந்தோஷம். ரெண்டாவது சந்தோஷம், நல்ல வரத்தை பெற்று வந்திருக்கிறான், வரம் பிராப்தம், அப்படி வரத்தையும் பெற்று வந்திருக்கிறான். அதனால ததா, அப்பொழுது தொஷ்டா சந்தோஷம் பட்டார். स्वस्ति ते अस्तु महाभाग जहि शक्रं रिपुं मम हत्वा आगच्छ त्रिशिरसः हत्तारं पापसंयुधम्. மகாபாகா, மகாபாகியப்படையவனே, ஸ்வஸ்திதே அஸ்து, உனக்கு நல்ல மங்களம் ஏற்படட்டும். பத்ரம் ஸ்வஸ்தி, இதெல்லாமே ஸ்வஸ்தி வாக்கியம்னு சொன்னால் மங்கள வாக்கியங்கள். ஸோ அதை மங்களம் உண்டாகட்டும். மம ரிப்பும், என்னுடைய எதிரி, ரிப்புன எதிரி, என்னுடைய எதிரி, சக்கரம் ஜெகி, அவன் தான் என்னுடைய பெரிய எதிரி இந்த இந்திரன், அவனை நீ கொல்லு. ஹத்வா ஆகச்சு, அவனை கொன்னுட்டு வா. ஹந்தாரம் திரிஷிரசக, அந்த இந்திரன் யாரு? திரிஷிரஸ், 3 தலைகளுடைய அந்த விஸ்வரூபனை கொன்றவன் அவன். பாப சம்யுதம், பாபத்தோடு கூடியவன். அப்பேற்பட்ட இந்திரனை கொன்று விட்டு எங்கிட்ட வான்னு சொல்லி அனுப்புறார் துவஷ்டா. ஸ்வஸ்திதே அஸ்து மகாபாக ஜகி சக்ரம் ரிபும் மம ஹத்வா ஆகச்ச
शिरसः हन्तारं पापसंयुतम् भवतं त्रिदश आधीशः सम्प्राप्य विजयं रणे मम आदिं चिन्ति विपुलं पुत्रदाशसमुद्भवम् அதீஷக ஆல அதீஷக. ஸோ திரிதச அதீஷக, அதீஷன்னு ஈசன், தேவர்கள் திரிதசர்கள்னு 30 முக்கோடி தேவர்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த தேவர்களுடைய தலைவனாக தொம்பவ நீ ஆயிடு, நீ இந்திரன் ஆயிடு. அந்த இந்திரனை அடித்து கொண்டுட்டு நீயே இந்திரனாலாம். சம்பிராபிய விஜயம் ரணே, ரணேன போர், போரில் நீ வெற்றி பெற்ற பின் நீயே இந்திர பதவியை ஆளலாம். மம ஆதிம் சிந்தி, மம விபுலம் ஆதிம், விபுலம்னு பெரிய ஆதி, ஆதிங்கிறது மனநோய். ஸோ வியாதி ஆதி, வியாதி உடல் நோய், ஆதி மனநோய். ஸோ என்னுடைய மனசில் பெரிய நோயாக இருக்குது, இதை நீ சிந்தி, இதை கட் பண்ணு, நீ நீக்கு. புத்திரநாச சமுத்பவம், என்னுடைய மனநோய் எதனால் ஏற்பட்டிருக்கு, என்னுடைய புத்திரன் செத்து போயிட்டான், அவன் நாசமாயிட்டான், அதனால அந்த விஸ்வரூபன் செத்து போயிட்டாங்கிறதுனால ஏற்பட்ட என்னுடைய அந்த மனவியாதியை நீ நீக்கிவிடு. मम आदिं चिन्ति विपुलं पुत्रनाशसमुद्भवम् जीवतः वाक्यकरणात् क्षयाहे भूरि भोजनात् गयायां पिण्डदानाच्च त्रिभिः पुत्रस्य पुत्रता. ஜீவத்தக, ஜீவத்தகான்னு சொன்னா உயிரோடு இருக்கும் பொழுது, வாக்கியகரணாத் அப்பாவுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணணும். அப்பா என்ன சொல்கிறாரோ கேட்கணும். ஸோ அப்பாவுடைய வாக்கியத்தை கரணா செய்வதாலும், க்ஷய அகே, க்ஷய அகேன்னா செத்து போன தினத்தில் அப்பா செத்து போயிட்டார். ஸோ அந்த தினத்தில் அகே அகன்னு அகர்ன்னு சொல்லுவோம். அந்த தினம் செத்து போன தினத்தில் பூரி போஜனா, அது நிறைய சாப்பாடு போடுறதுனாலையும், ஸோ 13 நாளைக்கு எல்லாமே காரியம்லாம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அது மொத்தத்தில் பித்ருக்காரியத்தை ஒழுங்காக பண்ணுறது. கயாயாம் பிண்டதானாச்சா, ஸோ அப்பாவுக்கு பிண்டம் போடணும், கயையில் போய் ஸ்ராதம் போடணும். ஸோ அப்படிலாம் பண்ணினா திரிபிகி, இந்த 3 செய்வதால் புத்திரசே புத்திரதா, அப்போ தான் புத்திரன்னு சொல்கிறதுக்கே அவனுக்கு அருகதை. அந்த புத்திர தன்மைங்கிறது எப்போ அடையிறான்னா, இந்த 3 அவன் ஃபாலோ பண்ணி ஒழுங்காக இருந்தானா அவன் தான் உண்மையான புத்திரன் அப்படின்னு சொல்கிறார். யார் வியாசர் சொல்லிட்டு இருக்கார் இந்த ஜென்ரல் சென்டென்ஸை, ஜனமே ஜெயன்ட்ட. जीवतः वाक्यकरणात् क्षयहे भूरि भोजनात् गयायां पिण्डदानाश्च त्रिभिः पुत्रस्य पुत्रता. तस्मात् पुत्र मम अत्यक्तं दुःखं नाशितुम् अर्हसि त्रिशिरा मम चित्तात्तु न अपसर्पति कर्हिचित्. ஓகே, தொஷ்டாவே சொன்ன மாதிரி தான் வருது. ஏன்னா தஸ்மாத் புத்திரன்னு சொல்லும்போது, ஆகவே புத்திரனேன்னு தொஷ்டா சொல்லும்போது அவர் இவனை பார்த்து வியாசரத்தை சொல்லிட்டு இருக்காருன்னா தொஷ்டா சொன்னதை சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஸோ தஸ்மாத் ஆகவே புத்திரா, என்னுடைய பிள்ளையே, மம அத்தியர்த்தம் துக்கம், எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது, ரொம்ப அத்தியர்த்தம் தாங்க முடியாத துக்கம், நாசித்தும் அருகதி, அதை நீ நாசப்படுத்துறதுக்கு அருகதை உடையவனாக ஆவாய். திரிஷிரா மம சித்தாத், என்னுடைய மனசில் எப்போதும் திரிஷிரஸ் உட்காண்டே இருக்கான், துக்கம் அது அதனால் ஏற்படுறது. ஸோ மம சித்தாத், என்னுடைய மனசிலிருந்து தூ ந அபசர்பதி கர்வகிச்சித்து, அது மனசுலேருந்து போகவே மாட்டேங்குதுப்பா. அபசர்ப்பணம், சர்ப்பனது நடக்கிறதுக்கு, ஏன்னா கத்தியர்த்த சப்தம்னு சொல்லுவோம், நடத்தல், அப்படி செல்லுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் 250 வார்த்தைகள் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். அதில் சர்ப்பான்னு சொன்னாலும் மெல்ல போ, சர்ப்பம் மாதிரி அப்படி ஊர்ந்து போ அப்படிங்கிற அர்த்தம் தான். ஸோ நான் அப்போ சர்ப்பத்தி போக மாட்டேங்கிறதுங்கிற, அது என்னுடைய மனசில் உட்காண்டே இருக்கு இந்த திரிஷஸோட துக்கம், அதை நீ வந்து எப்படியாவது நீக்கி தரணும்ட்டு வேண்டிக்கிறார் அப்பா பிள்ளைகிட்ட. सुशीलः सत्यवादी च तापसो वेदवित्तमः अपराधं विना तेन निहतः पापबुद्धिना. நல்ல ஒழுக்கமுடையவன் இந்த விஸ்வரூபன் அல்லது திரிஷிரஸ் என்று சொல்லக்கூடியவன் ரொம்ப ஒழுக்கமுடையவனாக இருந்தான். சத்தியவாதி, உண்மையே பேசுவன். தாபசக, தபஸ் பண்ணக்கூடியவன். வேதவித்தமக, வேதத்தை நன்கு அறிந்தவன். அபராதம் வினா, அவன் ஒரு அபராதம் பண்ணலை, தேவர்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கலை. அப்படிப்பட்ட அவனை தேன நிகதக பாப புத்தினா, அந்த பாப புத்தியுடைய இந்திரனால் கொல்லப்பட்டான். அது எனக்கு மனசுல உறுத்திண்டே இருக்குன்றார் தொஷ்டா. சுஷீலக சத்யவாதி ச தாபசஹ வேதவித்தமஹ
अपराधं विना केन निहतः पापबुद्धिना। व्यास उवाच इति तस्य वचः श्रुत्वा वृत्रः परमदुर्जयः रथम् आरुह्य तरसा निर्जगाम पितुः गृहात्. ஸோ வியாசர் இப்போ இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு தஸ்ய வச்சக சுத்வா இவ்வாறு அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு விருத்ரக பரம துர்ஜயக யாராலும் ஜெயிக்க முடியாது அப்போ ஏற்பட்ட விருத்தாசுரன். ஸோ ரதம் ஆறுகிய ரதத்தில் ஏறுறான். தரசா நிர்ஜகாம வேகமாக கிளம்புறான். பிதுர் கிரகாத் அப்பாவுடைய வீட்டிலிருந்து இந்திரனோட சண்டை போடுறதுக்கு கிளம்பிட்டான் விருத்ரன். व्यास उवाच इति तस्य वचः श्रुत्वा वृत्रः परमदुर्जयः रथम् आरुह्य तरसा निर्जगाम पितुः गृहात्. राधे कृष्ण. रणदुन्दुभिर्घोषं शङ्खनादं महाबलं कारयित्वा प्रयाणं स चकार मदगर्वितः. ஸோ ரணதுந்துபி போர்னாலே போர் முழக்கம் பண்ணுவா இல்லையா, துந்துபி வாத்தியங்கள் எல்லாம் முழங்குறா, பேரி எல்லாம் அடிப்பா, தாரை தப்பட்டெல்லாம் அடிச்சுட்டு போவா, அப்படியே சண்டைக்கு போகிறோச்சே. ஸோ அந்த கோஷம் அந்த சத்தம் சங்கநாதம் சங்க ஊதுவார்கள். ஸோ சங்கநாதம் எல்லாம் மகாபலம் காரயித்துவா அப்படி நல்ல ஒரு சேனையோடு கிளம்புறான். அதை காரயித்துவா செய்து கொண்டு பிரயாணம் சக்கார பிரயாணம் கிளம்புறான். மத கர்விதக என வரம் வாங்கிட்டோங்கிற மதம் செருக்கு இருக்கு அவனுக்கு. அந்த கர்வத்தோடு கூடி கிளம்பினான் விருத்ரன். रणदुन्दुभिर्घोषं शङ्खनादं महाबलं कारयित्वा प्रयाणं स चकार मदगर्वितः. निर्ययौनय संयुक्तः सेवकान् इति संवदन् हत्वा शस्त्रं ग्रहीष्यामि सुरराज्यम् अकण्टकम्. ஸோ நய சம்யுக்தக நயன நீதின்னு அர்த்தம். நயான வர்பில் நயான்னு சொன்னால் கொண்டு வான்னு அர்த்தம், நயான்னு சொன்னால் கொண்டு போன்னு அர்த்தம். நயன இது நயான நவுனில் வந்து நீதின்னு அர்த்தம். நயசம்யுக்தக நீதியோடு கூட விடுவன். ஏன்னா முன்னாடி அவன் ஓடின்னு போன பின்னாடி போய் அடித்து கொள்ளலை அவன். ஸோ அப்படி நீதியுடையவன் நிர்யய கிளம்பினான். சேவகான் இத்தி சம்பதன் சேவகர்களை தன் கூட வரக்கூடியவளை பார்த்து இவ்வாறு சொல்லிக்கொண்டு ஹத்வா சக்கரம் அவள்கிட்ட சொல்கிறான் இவன், நான் வந்து இந்த இந்திரனை கொண்டுவிட்டு சுரராஜ்யம் அகண்டகம் கிரகிஷ்யாமி. அகண்டகம்னா முள்ளில்லாத ராஜ்யம். முள்ளுன்னு யாராவது சண்டைக்கு ரெடியாக எதிர்த்து வரக்கூடியவர்கள் யாருமே இல்லைன்னா கண்டகம். கண்டகம்னா முள். ஸோ யாரும் எதிர்த்து போராடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டா, ஏன்னா இந்திரனே ஜெயிச்சாச்சு. அப்படிப்பட்ட தேவராஜ்யத்தை சுரராஜ்யம் தேவராஜ்யத்தை கிரகிஷ்யாமி நான் அபகரிப்பேன், நான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்கிறான்னு அதான் கூட வரமாட்டான். निर्ययौनय संयुक्तः सेवकान् इति संवदन् हत्वा शक्रं ग्रहीष्यामि सुरराज्यम् अखण्डकम्. इत्युक्त्वा निर्जगाम आशु स्वसैन्य परिवारितः महता सैन्यनादेन भीषयन् अमरावतीम्. ஸோ இவ்வாறு சொல்லிவிட்டு தன்னுடைய ஆட்கட்டெல்லாம் சொல்லி ரொம்ப கர்வமாக சொல்லிட்டு போகிறேன். ஸோ நிர்ஜகாம கிளம்பினான். ஸ்வ சைன்ய பரிவாரத்துக்கு தன்னுடைய சைன்யத்தோடு பரிவாரம்னு பரிவாரங்களோடு அப்படி கிளம்புறான் போருக்கு. ஸோ மகதா சைன்யநாதேன கர்ஜனை பண்ணிட்டு போகிறது. ஹா ஹூன்னு சத்தம் போட்டுன்னு போகிறது போருக்கு. ஸோ சைன்யத்தோட நாதம் கர்ஜனையோடு கூட பீஷயன் அமராவதி அந்த சத்தத்தை கேட்டாலே தேவர்களுக்கு பயம் ஏற்படணுமா. அமராவதி பட்டணம் யாரோட பட்டணம்? இந்திரனோடு. ஸோ இந்திர பட்டணத்தையே பீஷயன் பயமுறுத்தி கொண்டு சத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு சென்றான். इत्युक्त्वा निर्जगाम आशु स्वसैन्यपरिवारितः महता सैन्यनादेन भीषयन् अमरावतीम्. तम् आगच्छन्तम् आज्ञाय दुराशात् अपि सत्वरः सेना उद्योगं भयत्रस्तः कारयामास भारत. பாரதான்னு கூப்பிட்றார். பாரதான்னு பரத குலத்தில் வந்த ஜனமேஜயா. ஜனமேஜயிட்ட தான் வியாசர் பேசிகிட்டு இருக்கார். ஸோ ஜனமேஜயா கேளு தம் ஆகஜந்தம் இந்த விருத்ராசுரன் இப்படி வந்துட்டு இருக்கான். ஆக்ஞாய அறிந்தார். யார் தூதர்கள்லாம் வந்து சொல்லிடுவாள், ஒற்றர்கள்லாம் இருப்பான் நிறையா. இந்திரனுக்கு எப்போ ஒன்று நோக்கி வரான் இந்த விருத்ராசுரன் சண்டைக்கு வரான். தன்னோட துராஷாடுறது அதாவது வேகத்தை சகிக்கக்கூடியவன்கிற அர்த்தம். துர் சகத்தே இது துராஷாடுன்னு சொல்லுவோம். துருங்கிறது வேகம். எதிரி எவ்வளோ வேகத்தோடு வந்தாலும் அதை சகிக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் துராஷாடுன்னு பேர். அது யார் ஒருத்த சகிச்சாலும் அவளுக்கு துராஷாடுன்னு சொல்லலாம். இப்போ இந்திரன். ஸோ இந்திரன் சத்வரக அவனும் வேகமாக, அவனு ஒன்று குறைச்சவன் இல்லை, அவனும் வேகமாக சேனா உத்தியோகத்தை ஏற்படுத்துகிறான். இப்போ அடுத்தது ஆனால் பயத்திரஸ்தக ஏற்கனவே புறமிதிட்டு ஓடி இருக்கான். அதனால கொஞ்சம் பயம் இருக்கு அவனுக்கு. திரஸ்தக பயந்து கொண்டு
காரையாமாச செய்தான். இது எல்லாரும் யுத்தத்துக்கு ரெடி பண்ணணுமே, எல்லாரும் அவாவா ரெடி ஆகோ அப்படி சொல்லி எல்லாரும் ஏற்பாடு பண்ணுறான். தம் ஆகச்சந்தம் ஆஜ்ஞாய துராஷாட் சத்வரஹ சேனா உத்யோகம் பயத்ரஸ்தஹ காரயாமாச பாரத சர்வான் ஆஹூய தரசா லோகபாலான் அரித்தமஹ யுத்தார்த்தம் பிரேரயன் சர்வான் யரோச்சத மகாத்யுதிஹி. ஸோ எல்லாரையும் கூப்பிடுறான், எல்லாரும் தேவர்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ரெடியாக வாங்கோ போருக்கு. லோகபாலர்கள், ஏன்னா 8 பேர் இருக்காள் அஷ்டதிக் பாலர்கள், இவன் தான் மெயின் ஆள், ஈஸ்ட் திசைக்கு அதிபதியாக இருக்கார். ஸோ லோகபாலர்கள் யமன், வருணன், ஈசானன் எல்லாம் இருக்காள், நிருத்தி, குபேரன், சகல பேரையும் கூப்பிட்றான். வருணன் எல்லாரும் கூப்பிட்டு அரிந்தமகனது எதிரிகளை வாட்டக்கூடிய அந்த இந்திரன் எல்லாரையும் கூப்பிட்டு யுத்தார்த்தம் பிரேரையன், எல்லாரும் யுத்தத்துக்கு ரெடியாக இருங்கோன்னு சொல்லி தூண்டி விடுறான். பிரேரயத்தின தூண்டுறான் சர்வான் எல்லாரையும். வியரோச்சத மகாத்யுதிகி, அவனும் நம்ம ஷைனிங்காக அப்படி இருக்கானா. மகாத்யுதிகி ஒளி பொருந்தி இருந்த அந்த இந்திரன் எல்லாரையும் போருக்கு ரெடி பண்ணினான். சர்வான் ஆஹூய தரசா லோகபாலான் அரிந்தமஹ யுத்தார்த்தம் பிரேரயன் சர்வான் யரோச்சத மகாத்யுதிஹி. கிருத்ரவ்யூகம் ததः கிருத்வா சம்ஸ்திதः பாகசாசனः தத்ர ஆஜகாம வேகாத்து விருத்ரஹ பரபல அர்த்தனஹ. ஸோ கிருத்ர வியூகம், அது எல்லாம் சேனா வியூகம் பண்ணுவா இல்லையா, அமைப்பு, சேனை எப்படி அமைக்கிறதுன்னு பலவிதமான வியூகங்கள். அதில் அந்த மகாபாரத யுத்தத்தை பார்த்தா துரோணாச்சாரியார் இந்த பக்கத்தில் பண்ணுவார், அந்த பக்கத்தில் திருஷ்டத்யும்னன் பண்ணுவான். அவளால் வியூகம் அமைப்பா, எப்படிப்பட்ட வியூகத்தை ஏற்படுத்துறங்கிறத அவள் டிசைட் பண்ணுவாள். அது மாதிரி இவன் என்ன பண்ணுறான், கிருத்ர வியூகம்னு சொன்னான்னா அந்த சேனையோட வியூகம் கழுகு மாதிரி ஒரு பேட்டர்ன் அதில் பண்ணுறான். தத கிருத்வா சம்ஸ்திதக பாகசாசனக. ஸோ அவர் அது பண்ணிவிட்டு அந்த வியூகத்தை அமைச்சிட்டு போர் முகத்தில் ரெடியாக இருக்கான். பாகசாசனக இந்திரன் ரெடியாக இருந்தான். தத்திர ஆஜகாம வேகத்தோடு வரான் அந்த இடத்துக்கு. விருத்ராசுரன் வரான். பரபல அர்த்தனக, எதிராளியுடைய பலன சேனை, எதிராளிய சேனையை மர்தனம் பண்ணக்கூடிய அந்த விருத்ராசுரன் வேகமாக வந்தான். தேவதானவயோः தாவத் சங்கிராமः துமுலக அபவத் விருத்ரவாசவயோः சங்க்யே மனசா விஜயைஷினோः. தேவதானவயோக, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை. தாவத்துன்னா அந்த சமயத்தில் சங்கிராமக, பெரிய போர். துமுலக சங்கிராமக, பயங்கரமான ஒரு போர் ஏற்பட்டது. விருத்ரவாசவியோகோ, விருத்ரனுக்கும் நேர இந்திரனுக்கும் சண்டை. வாசவன் இந்திரன், அவனு கூட சங்கியனாலும் சண்டையில், அது சண்டையில் அவள் 2 பேரும் சண்டை போட்டுருக்கா. மனசா விஜய ஐஷினோகோ, 2 பேருக்கும் மனசில் என்ன எண்ணம், விஜயத்தை அடையணும், நான் ஜெயிக்கணும்னு ஏஷனான்னு சொன்னாலும் விருப்பம்னு அர்த்தம். ஸோ மனதில் அந்த வெற்றியை விரும்பக்கூடியவர்கள் 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை ஏற்பட்டது. ராதே கிருஷ்ணா. விஜய தேவதானவயோः தாவத் சங்கிராமः துமுலக அபவத் விருத்ரவாசவயோः சங்க்யே மனசா விஜயைஷினோः. एवं परस्परं युद्धे सद्दीप्ते मयते वृषम् आकूतं देवताः प्रापुः दैत्याश्च परमामुदम्. பரஸ்பரம் யுத்தே, அப்படி தேவர்களும் தானவர்களும் அவாவா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ஏவம் இவ்வாறு சந்தீப்தே பயதே பிருஷம், அதாவது பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பிருஷம் பயதே, இந்த பயம் ததாதி, பயத்தை கொடுக்கக்கூடிய யுத்தம். சந்தீப்தே, வளர்ந்து அப்படியே கொழுந்து விட்டு எறிகிற மாதிரி ஒரு யுத்தம் நடக்கிறதுங்க. ஸோ தேவதாக ஆக்கூத்தம் பிராப்புகு, ஆக்கூத்தம் சொன்னாலே குழப்பம்னு அர்த்தம். ஒரே கன்ஃபியூஷன், கவலை, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆக்கூத்தின்னு பேர். ஸோ அது ஆக்சுவலி ஆக்கூத்தின்னு சொன்னால் சில இடத்துல இந்திரியங்கள்னு சொல்லும், கர்மேந்திரியங்களுக்கு ஆக்கூத்தின்னு பேர். ஸோ இந்திரியங்களெல்லாம் கவலைப்படுதுன்னு என்ன அர்த்தம், இந்திரியங்களுக்கெல்லாம் அடி வாங்குறா, உடம்புக்கு நல்லா அடி கிடைக்கிறது, அதனால கவலையும் குழப்பம் ஏற்படுறது அப்படின்னு எடுத்துக்கணும் அதை. ஸோ பிராப்புகு அடைந்தார்கள். தைத்தியாஷ பரமாமுதம், இவா சண்டை போட்டு தோக்கிறத பார்த்தா அசுரர்கள், திதி பெற்ற பிள்ளைகள் அசுரர்கள், தைத்தேயாக அசுரர்களுக்கு ரொம்ப ஹாப்பி, பரமாமுதம் ரொம்ப ஹாப்பி, தேவர்களாக அடி வாங்குறாங்கிறதுல அவ சந்தோஷம் அடைந்தார்கள். ஏவம் பரஸ்பரம் யுத்தே
सन्दीप्ते मयते वृषम् आकूतं देवदाः प्रापुः दैत्याश्च परमामुदम् तोमरैः बिन्दिपालैश्च खड्गैः परशुपट्टिशैः जग्मुः परस्परं देवदैत्याः स्वस्ववर आयुधैः தோமரைஹி தோமரம்ங்கிறது ஒரு ஆயுதம். ஸோ பிந்திபாலங்கிறது அந்த காலத்தில் ஆட்டம்பா மாதிரி ஒரு ஆயுதம் அது. ஸோ பிந்திபாலம், அப்புறம் கட்கை வாளால் சண்டை, பரஷு கோடாலி, பட்டிஷங்கிறது இன்னொரு ஆயுதம். இந்த மாதிரி ஆயுதங்களால் சண்டை நடக்கிறதுங்க. பரஸ்பரம் ஜக்னுகு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறான். தேவதைத்தியாக தேவர்களும் தைத்தியர்களும் அசுரர்களும் ஒருத்தருக்கொத்தர் அடித்து கொண்டார்கள். ஸ்வ வர ஆயுதகி தன் கைகளில் இருந்த சிறந்த வரமான வரம் பொருந்திய ஆயுதங்களால் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டனர். तोमरैः बिन्दिपालैश्च खड्गैः परशुपट्टिशैः जग्मुः परस्परं देवदैत्याः स्वस्वर आयुधैः एवं युद्धे वर्धमाने दारुणः लोमहर्षणे शक्रं जग्राह सहसा वृत्रः क्रोध समन्वितः. அடுத்த ரெண்டு லைன். अपावृत्य मुखे क्षिप्त्वा स्थितः वृत्रः शतक्रतुं मुदितः अभूत् महाराज पूर्ववैरम् अनुस्मरन्. தாருணேனே படிங்க, தாருணகன்னு படிக்காதீங்க. தாருணே லோமஹர்ஷனே. ஓகே, தாருணோன்னு இருக்கேன் இல்லை தாருணேன்னு படிக்கணும். நோ இல்லை. ஓகே மேம், சாரி. நோ ப்ராப்ளம். ஏவம் யுத்தே வர்த்தமானே, இப்படி யுத்தம் நடக்கிறது. வர்த்தமானமாக நடந்துருக்கு. இது மாதிரி பயங்கரமான யுத்தம் நடந்துருக்கு. தாருணே கொடிய யுத்தம். லோமஹர்ஷனே ரோமம்லாம் மயிர்கூச்சரியக்கூடிய யுத்தம்னு அர்த்தம். லோமான்னா ரோமான்னு எடுக்கணும். ரோமஹர்ஷனே ரோமங்கள்லாம் அப்படியே எழுந்து நிற்கிறது. அந்த யுத்தத்தை பார்த்தாலே ஒரு மயிர்கூச்சரியது. அப்படிப்பட்ட கொடிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சகசா விருத்திரக சக்கரம் ஜக்ராக தட்டார்னு கையால் பிடிச்சுட்டான் விருத்திரனை. அந்த சக்கரனை இந்திரனை விருத்ராசுரன் பிடிச்சிட்டான். அவன் கையால் பிடிச்சி குரோத சமன்விதகா கோபத்தோடு கூட முக்கே சிப்துவா அபாவிருத்தியா, அவ்வளோதான். அப்படியே ஒரு ஷர்ட் அபாவிருத்தியான அவனை ஒரு ஷர்ட் கையால் பிடிச்சி வாய்க்குள்ளே முழுங்கிட்டான். முக்கே சிப்துவா, முகம்னு வாயின்னு அர்த்தம். சிப்துவா முகத்துக்குள்ள வாய்க்குள்ளே போட்டுன்னுட்டான் இந்திரனை. ஸ்திதக விருத்தக சதக்ரதும், அப்படி சதக்ருத்துவை விழுங்கிய அந்த விருத்ராசுரன் அங்கு நின்றான். போர்க்களத்தில் நிற்கிறான். இந்திரனை காணோம், வாய்க்குள்ளே பயாச்சு. ஸோ முதிதக அபூத் மகாராஜா. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் விருத்ராசுரன் இந்திரனை முழுங்கிட்டு. பூர்வ வைரம் அனுஸ்மரன், பழைய விரோதத்தை மனசில் நினச்சி, யார் தன்னுடைய அண்ணா விஸ்வரூபனை கொண்டுட்டானே அந்த கோபத்தில் இப்போ அவன் வாயில் முழுங்கினோடனே ஹாப்பியாக நிற்கிறானாம் விருத்ராசுரன். एवं युद्धे वर्तमाने दारुणे लोमहर्षणे चक्रं जग्राह सहसा वृत्रः क्रोधसमन्वितः अपावृत्य मुखे क्षिप्त्वा स्थितः वृत्रः शतक्रतुं मुदितः अभूत् महाराज पूर्ववैरम् अनुस्मरन्. शक्रे ग्रस्ते अथ वृत्रेण सम्भ्राता निर्जराः तदा शुक्रुषुः परम आर्ताः ते हा शक्र इति मुहुर्मुहुः. ஸோ கிரசனம்னாலே விழுங்குதல்னு அர்த்தம். ஸோ சக்கரே கிரஸ்தே, சக்கரன் விழுங்கப்பட்டவுடன், விருத்ராசுனால் விழுங்கப்பட்டவுடன், விருத்ரேன விருத்ராசுனால் சம்பிராந்தாக ஒரு குழம்பி போயிட்டா, ஒரு பிரம பிடிச்ச மாதிரி இருக்குது தேவர்களுக்கெல்லாம். நிர்ஜராகன தேவர்கள். ததா அப்பொழுது சுக்ருஷுகு கதறி அழறா, ஐயோ தம் தலைவரே காணமே. பரம ஆர்த்தாக ரொம்ப பீடிக்கப்பட்டார்கள், கவலையால் பீடிக்கப்பட்டவர்கள். ஹா சக்கர, ஐயோ சக்கரனே என்ன ஆயிடுத்து உனக்கு தெரியலையே அப்படின்னு முகுர்முகு மீண்டும் மீண்டும் கதறினர். சுக்ருஷுகு शक्रे ग्रस्ते अथ वृत्रेण सम्भ्राताः निर्जराः तदा शुक्रुषुः परम आर्ताः ते हा शक्र इति मुहुर्मुहुः. अपावृतं मुखे शक्रं ज्ञात्वा सर्वे दिवौकसः बृहस्पतिं प्रणम्य ऊचुः दीनाव्यतितचेतसः. அபாவிரதம்னா மறைக்கிறதுங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. அபாவிரதம்னா அது மற்றவாளுக்கு தெரியாத மாதிரி ஆவிரதம்.
சூழறதுன்னு அர்த்தம் ஆவர்த்தம்னா. அப்பான்னா அப்படி சூழப்பட்டுன்னு மறைக்கப்பட்டுன்னு இந்த இடத்துல அப்பா சேரும்போது மறைக்கப்பட்டு. ஸோ சக்கரனை வாய்க்குள் மறைத்தான், கடிச்சு திங்கலே அவன். சக்கரனை சாப்பிடலே, ஒன்றும் செய்யலை, சும்மா மறைச்சிருக்கான் வாய்க்குள்ளே வச்சு. ஸோ சக்கரம் யாத்வா தெரிந்து கொண்டு சர்வே திவோகோசகா, திவோகோசகன்னா திவான்னு தேவலோகம், தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் எல்லோரும் பிரகஸ்பதியும் பிரணம்யா, தங்களுடைய குருட்ட போயிடுறா, குருவை பார்த்து வணங்கி பிரணம்யா நன்றாக வணங்கி ஊச்சுகு பேசுகிறா. தீனாக வெதித்த சேத்தசக, ரொம்ப தீனமாக இருக்கா, தலைவனை காணும். ஸோ வெதித்த சேத்தச கவலையுடைய மனத்தோடு கூடி தங்களுடைய குருவான பிரகஸ்பதியை பார்த்து சொன்னார்கள். அபவிருத்தம் முகே சக்ரம் யாத்வா ஸ்வர்வே திவோகசஹ ப்ரஹஸ்பதிம் பிரணம்ய ஊச்சுஹு தீனாவ்யதித சேதசஹ கிம் கர்த்தவ்யம் த்விஜஸ்ரேஷ்ட त्वम् अस्माकं गुरुपरः शक्रः ग्रस्तः तु वृत्रेण रक्षितः वेद देवता अन्तरैः. द्विजश्रेष्ठ, தேவர்களில் சிரேஷ்டமானவரே, द्विजश्रेष्ठ, द्विजன பிராமணன், பிராமணோத்தமரே, கிம் கர்த்தவியம், நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ, துவம் அஸ்மாக்கம் குரு பரக, நீங்கள் தான் எங்களுடைய பெரிய குரு, பரமமான குரு எங்களுக்கு நீங்கள். சக்கரக கிரஸ்தக, சக்கரன் விழுங்கப்பட்டான், இந்திரன் விழுங்கப்பட்டான், தூ விருத்ரேன, விருத்திரனால் விழுங்கப்பட்டான், தேவதா அந்தரைகி ரட்சித்தக சக்கரக, எப்படி இதுவரைக்கும் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து ரட்சித்த அந்த சக்கரனை அப்படியே போர் முகத்தில் அவருக்கு ரொம்ப ரட்சணமாக தானே எல்லாரும் கூட போயிருக்கா, அப்படி எல்லா தேவர்களாலும் அந்தரைகின விதவிதமான அர்த்தம், டிஃப்ரெண்ட்னு அர்த்தம், டிஃப்ரெண்ட் தேவர்களால் காக்கப்பட்ட இந்திரன் இப்பொழுது விருத்திரனால் விழுங்கப்பட்டான், இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறான். किं कर्तव्यं द्विजश्रेष्ठ त्वम् अस्माकं गुरुः परः शक्रः ग्रस्तः तु वृत्रेण रक्षितः देवता अन्तरैः. विना चक्रेण किं कुर्मः सर्वे हीनपराक्रमाः अविचारं कुरु विभो सत्वरः சக்கரமுக்தயே. வினாசக்கரேனா, அந்த இந்திரன் இல்லாமல் கிம் குருமா, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு தலைவனில் என்ன போர் பண்ணுறது, சர்வே ஹீன பராக்கிரமம், எங்களுக்கெல்லாம் கீழான பராக்கிரமம் தான், இந்திரன் அளவுக்கு எங்களுக்கு பராக்கிரமம் கிடையாது. ஹீனன கீழான பராக்கிரமம் உடையவர்கள் நாங்கள். அபிச்சாரம் குரு விபோ, ஏதாவது அபிச்சாரத்தை பண்ணி, அபிச்சார யாகமோ எந்தையாவது பண்ணி நீங்கள் இப்போ அவனை வெளியில் கொண்டுறோம். சத்வரக சக்கரமுக்தையே, ஸோ அந்த எதிரி நாசமாகணும்னு செய்யக்கூடிய யாகத்துக்கு அபிச்சார யாகம்னு பேர். ஸோ ஆபிச்சாரம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி சக்கரனை நீங்கள் விடுவிக்கணும், ஏதாவது பண்ணுங்கோன்னு சொல்கிறான். மேம் ராதே கிருஷ்ணா மேம். बृहस्पतिरुवाच किं कर्तव्यं सुराः क्षिप्तः मुखमध्ये अस्ति वासवः वृत्रेण उत्सादितः जीवन् कोष्ठान्तरे रिपोः. ஸோ விருத்ரேண உத்சாதிதக ஜீவன் அஸ்தி கோஷ்டாந்தரே ரிபோஹோ, ஜீவன் அஸ்திங்கிறது சேர்ந்து வருவாங்க. இதுல ஒரு நான் வேற எக்ஸ்ட்ரா இருக்கு. நான் இல்லை. ஸோ பிரகஸ்பதி சொல்கிறார், சுராகா கிம் கர்த்தவியம், என்ன பண்ண முடியும் தேவர்களே, ஷிப்தகா வாயில் வீசி போட்டுன்னுட்டானே வந்தான், முகமத்தியே அஸ்தி வாசவக, வாய்க்குள்ளே உட்காந்துருக்கானவன். ஸோ முகமத்தியே, அவருக்கு ஒரு தியானம் அவருக்கு தெரியும் இல்லையா, அவர் தேவ திருஷ்டி உண்டு இல்லையா அவருக்கு, அவர் சொல்கிறார் அவருடைய வாய்க்குள்ளே அப்படியே உட்காந்துருக்கானுங்க வாசவன் இந்திரன். விருத்ரேன உற்சாதித்தக, விருத்திரனால் பீடிக்கப்பட்டு இருக்கிறான், உள்ளுக்குள்ளே சும்மா இருக்கானா, ஏதோ அவனுக்கு பீடை இருக்குது அந்த இந்திரனுக்கு. ஜீவன் அஸ்தி, ஆனால் உயிரோடு இருக்கான் இந்திரன், சாகலப்பா, ஜீவன் அஸ்தி, அவன் உயிரோடு இருக்கிறான். கோஷ்டாந்தரே போகோ, அவனுடைய வாய்ங்கிற அந்த குகைக்குள்ள அவன் எதிரியுடைய அந்த குகைக்குள்ள பத்திரமா இருக்கான், சாகலைன்னு சொல்றான் பிரகஸ்பதி. बृहस्पति रुवाच किं कर्तव्यं सुराः क्षिप्तः मुखमध्ये अस्ति वासवः वृत्रेण उत्सादितः जीवन् अस्ति कोष्ठान्तरे रिपोः. व्यास उवाच देवाः चिन्तातुराः सर्वे तुरासाहं तथा कृतं दृष्ट्वा विमृश्य तरसा சக்ருஹு யத்னம் விமுக்தயே. வியாசர் சொல்லிட்டு இருக்கார் கதையை.
தேவாகா சிந்தாதுராக எல்லாரும் கவலைப்படுறான். தேவர்கள் எல்லாருமே ரொம்ப கவலையோடு சர்வே எல்லாரும் துராசாகம் ததாகிருதம், துராசாகம்னா துராஷாட்டாக ஆகப்பட்ட இந்திரனை, ததாகிருதம் அவ்வாறு செய்யப்பட்ட அந்த இந்திரனை நினச்சி அவள் கவலைப்படுறான். திருஷ்டுவா விமர்சிய தரசா, அதை பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை பண்ணிக்கிறான். விமர்சனை மனசுக்குள்ளே விமர்சனம் பண்ணிட்டு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சரசா சக்ரு எத்தனை விமுக்தையே, அவனை எப்படியாவது விடுவிக்கணும், இந்த விருத்ராசனம் எதையாவது பண்ணி அவனை விடுவிக்கணும், என்ன பண்ணலான்னு யோசிக்கிறா. அப்படி யோசித்து ஒரு முடிவுக்கு வரா. விமர்சியானது விமர்சனம் பண்ணி தங்களுக்குள் பேசி ஒரு முடிவெடுத்தார்கள். வியாசமுவாச்ச தேவாஹ சிந்தாதுராஹ சர்வே துராசாகம் ததாக்ருதம் திருஷ்ட்வா விம்ருஷ்ய தரசா சக்ருஹு யத்னம் விமுக்தயே அஸ்ருஜந்த மகாசத்வாம் ஜ்ரும்பிகாம் ரிபுநாசினீம் ததோ விஜ்ரும்பமானஹ ச வியாவ்ருத ஆஸ்யஹ பபூவஹ. கரெக்ட். ஸோ அசுஜந்தா உண்டாக்கினார்கள். எந்த உண்டாகிறா? மகாசத்வாம் ஜுரும்பிகாம், சத்வான பலம்னு ஒரு அர்த்தம் உண்டு சொல்லியிருக்கேன். இப்போ மகாசத்வான பெரிய பலமான ஒரு கொட்டாவி, ஜுரும்பணம்னா கொட்டாவின்னு அர்த்தம். மகாசத்வாம் ஜுரும்பிகாம் பெரிய கொட்டாவியை ஏற்படுத்துகிறா இப்போது. ஸோ ரிபுராஷினி. ஸோ இது வந்து பாகவத்திலே நம்ம பார்த்துருக்கோம். கொட்டாவியை வச்சு யுத்தம் பண்ணுறதெல்லாம் நம்ம பாகவத்திலே வந்திருக்கு. பான யுத்தத்தில் இதை வருது. இது ஜுரும்பன இதெல்லாம் யூஸ் பண்ணி அங்கே சண்டை நடக்கிறது. அது மாதிரி இங்கே பெரிய கொட்டாவியை, எல்லாருக்கும் கொட்டாவி வந்துடும். அவர் மாயை இதெல்லாம் எல்லாரும் கொட்டாவி விட ஆரம்பிச்சிடுவான். ஸோ அப்படி ரிபுநாஷினி, எதிரிகளை நாசப்படுத்தக்கூடிய கொட்டாவி விட்டால் எப்படி ஆயுதத்தை செலுத்துறது, என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ எல்லாரும் கொட்டாவி விட்டுன்னு உட்காந்துருக்க வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு கொட்டாவியை அஸ்திரத்தமாக யூஸ் பண்ணுறான். ஸோ இட் இஸ் நாட் அ சஸ்திரம், இட் இஸ் அன் அஸ்திரம். ஏன்னா இது வந்து ஒரு மனசனால் ஏற்படக்கூடியது, ஆயுதம் கிடையாது இது. ஸோ அப்படிப்பட்ட அஸ்திரத்தை ரிப்புவை கொல்வதற்காக அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ததோ விஜృంభமானக, அவ்வளோதான் ஆன்னு வாயை புழக்கிறான். ஸோ கொட்டாவி விடுறான். வியாவிருத்த ஆசியக, பெருசாக பிளந்த வாய், ஆசியம்னா வாய் பிளந்து பபுவக உண்டானான். யார்? விருத்ராசன். இப்போ கொட்டாவி விட்டான். ஏன்னாச்சு உள்ளேருந்து வெளியில் வர வேண்டியதான் இந்திரன். அஸ்ருஜந்த மகாசத்வாம் ஜ்ரும்பிகாம் ரிபுநாசினீம் ததோ விஜృంభமானஹ ச வியாவ்ருத ஆஸ்யஹ பபூவஹ. விஜృంభமானஸ்ய ததோ விருத்ரஸ்ய ஆஸ்யாத் அவாபதத் ஸ்வானி அங்கானி அபி சம்க்ஷிப்ய நிஷ்க்ராந்தோ பலசூதனக. நிஷ்கிராந்தக கரெக்ட். விஜృంభமானஸ்ய ததோ, அப்படி ஆண்டு வாயை கொட்டாவி விடுற அந்த விருத்ரனுடைய வாயிலிருந்து, ஆசியான வாயிலிருந்து அவாபதத்து தொம்முன குதிக்கிறான் இந்திரன். சுவானி அங்கானி அப்படி சம்ஷிப்பியா, ஏன்னா இவனோட பெரிய உருவத்தோடு குதிக்க முடியாது இல்லையா, சின்னதாக உருவத்தை மாற்றிக்கொண்டு சுவானி அங்கானி தன்னுடைய அங்கங்களை சம்ஷிப்பிய சுருக்கி கொண்டு நிஷ்கிராந்தக பலசூதனக, பலன் என்ற அசுரனை கொன்ற இந்திரன். பலன் அவனெல்லாம் கொண்டான் இல்லையா, அந்த இவன் பலி சக்கரவர்த்தியோடு யுத்தம் நடக்கிறோச்சே, இந்த பலன் ஜும்பன் ஜம்பன் பலன் இவாளெல்லாம் கொல்லுவன். அப்போ தான் அந்த நமுச்சி யுத்தமெல்லாம் நடக்கும். ஸோ அந்த பலன் என்ற அசுரனை கொன்ற இந்திரன் அர்த்தம், பலசூதனகான இந்திரன் அர்த்தம். ஸோ சூதனம்னா டு கில்னு அர்த்தம். ஸோ அப்படி பலனை கொன்ற அந்த இந்திரன் அப்படி வெளிவந்தான். அங்கானி அபி சம்க்ஷிப்ய நிஷ்க்ராந்தஹ பலசூதனஹ ததஹ பிரபுதி லோகேஷு ஜృంభిகா பிராணி சம்ஸ்திதா ஜக்ருஷுஷ்டசுராஹ சர்வே சக்ரம் திருஷ்ட்வா விநிர்கதம். தத பிரபுதினா ஆரம்பியா, அன்றைக்கி ஆரம்பிச்சது அந்த திருமண இது கொட்டாவி விடுறது. லோகேஷ் உலகத்தில் ஜృంభిகா இந்த கொட்டாவிங்கிறது பிராணி சம்சிதா, எல்லா பிராணிகளுக்கும் இந்த கொட்டாவி வர்றது அன்னிலேருந்து ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு சொல்கிறார். ஜகுருஷுஷ்ட சுராகா ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க தேவர்கள்லாம், ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஏன்னா இந்திரன் வெளிவண்டான். சர்வே சக்கரம் திருஷ்டுவா விநிர்கதம், அவனுடைய வாயிலிருந்து வெளிவந்த அந்த இந்திரனை பார்த்து தேவர்கள் மகிழ்ந்தனர். ஜృంభిகா பிராணி சம்ஸ்திதா சுஷ்டசுராஹ சர்வே சக்ரம் திருஷ்ட்வா விநிர்கதம்.
ततः प्रववृते युद्धं तयोः लोकभयप्रदं वर्षाणाम् अयुतं यावत् दारुणं लोमहर्षणम्. ஸோ அதுக்கப்புறம் யுத்தம் நடக்கிறது. அப்புறம் திருப்பி அவன் வெளியில் வந்துட்டானா பிராவபிருத்தே நன்றாக நீடித்தது அந்த யுத்தம். தயோகோ லோக பயப்பிரதம் உலகத்துக்கே பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த யுத்தம் நடந்தது. வருஷானாம் அயுதம், அயுதம்னா 10,000 வருடங்கள் அந்த யுத்தம் நடந்தது. யாவத் தாருணம் லோமஹர்ஷனம் புல்லரிக்க வைக்கக்கூடிய கொடுமையான தாருணம் கொடுமையான அந்த யுத்தம் 10,000 வருடங்கள் நடந்தது. वर्षाणाम् अयुतं यावत् दारुणं लोमहर्षणम्. एकदश्च सुराः सर्वे युद्धाय समुपस्थिताः एकतः बलवान् त्वाष्ट्रः सङ्ग्रामे समवर्धत. ஸோ ஒரு சைடில் ஏகத்தகன ஒரு சைடில் பார்த்தா தேவர்கள் எல்லாரும் கும்பலாக இருக்கா. யுத்தாய உபஸ்திதாக யுத்தத்துக்கு ரெடியாக நிற்கிற ஒரு பக்கத்தில் ஃபுல் தேவர்கள், இன்னொரு பக்கத்தில் பார்த்தா பலவான் துவாஷ்டகா, இன்னொரு பக்கத்தில் பலசாலியான துவாஷ்டகன துவஷ்டாவோட பிள்ளையான விருத்ரன். சங்கிராமே சமவர்த்தத்தை சங்கிராமம் அந்த போரில் நன்றாக அவன் நடந்துட்டு இருக்கான். அந்த போர் ஒரு பக்கம் ஃபுல்லாக இவனோட கைடன்ஸ் தான், மற்றவெல்லாம் அங்கே சும்மா பேர் மாத்திரத்துக்கு தான் இருக்கா அவனுடைய வீரர்கள் எல்லாம். வேற இந்த பக்கம் எல்லா தேவர்களும் ஒன்று கூடி சண்டை போடுறான். यदा व्यवर्तत तडे वृत्रः वरमधावृतः पराजितः तदा शक्रः तेजसा तस्य दर्शितः. வரமத ஆவிருத்தக ஓகே யதா வியாவர்தத ரணே விருத்ரகா அப்படி வளர்ந்துட்டு வரானாம் விருத்ரன். அப்படியே அவன் தான் சொல்லிருக்கானே எனக்கு போர்னு வந்தால் எனக்கு பலமெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு வரான்ற கேட்டிருக்கானே வரமா. ஸோ யதா எப்பொழுது ரணே அந்த போரில் விருத்ரக வியவர்ததா அப்படி வளர்ந்துட்டு வரான், அவனோட உருவமே வளரும் போல் இருக்கு, இப்படி வளர்ந்துட்டு வரான். வரமத ஆவர்த்தக வரத்தினுடைய மதம் செருக்கு அது கூடியவனாக அப்படி வளர்ந்துட்டு வரோச்சே. ததா சக்கரக பராஜிதக அவ்வளோதான். உடனே இந்திரனால தோல்விதான் தழுவ முடியுது, அவனுக்கு ஜெயிக்க முடியல. பராஜிதக தோற்கடிக்கப்பட்டான். தஸ்ய தேஜசா தர்ஷிதக அவனுடைய தேஜஸை பார்த்தே அடிக்கப்பட்டான். தர்ஷனம்னு அப்படியே அடி வாங்குறவன் அவன் தேஜஸை பார்த்தே பயந்து ஓடுற மாதிரி இருக்குது இந்திரனுக்கு. ஸோ அவருடைய தேஜஸ்னால் அடிக்கப்பட்டவனாக சக்கரன் தோற்கறான். இப்போ विव्यते मघवा युद्धे ततः प्राप्य पराजयं विषादम् अगमद्देव दृष्ट्वा शक्रं पराजितम्. ஸோ மகவா யுத்தே மகவானால் இந்திரனால யுத்தத்தில் பிராப்பிய பராஜயம் அவனுக்கு தோல்வி கிடைக்கிறத பார்த்து விவ்யத்தே கவலைப்பட்டான். யார் கவலைப்பட்டா? விஷாதம்னாலும் விவ்யத்தைனாலும் ரெண்டு ஒரே இடத்துல தான் கவலை தான். ஸோ ரொம்ப கவலைப்படுறான். அகமத் தேவாகா தேவர்கள் எல்லாமே கவலைப்படுறான் அந்த யுத்தத்தில் இவன் தோக்க போகிறானேன்ட்டு. திருஷ்டுவா சக்கரம் பராஜிதம் எதிரியால் தோற்கடிக்கப்படுறான் அப்படிங்கிறத பார்த்தே இவளுக்கு தாங்க முடியல, ரொம்ப துக்கப்படுறான். विषादम् अगमद्देवाः दृष्ट्वा शक्रं पराजितम्. जग्मुहूत त्यक्त्वा रणं सर्वे देवा इन्द्रपुरोगमाः गृहीतं देवसदनं वृत्रेण आगत्य रंहसा. ஸோ ரணம் சர்வே தெக்துவா ஜக்முகு அந்த போரை எல்லாரும் விட்டுட்டு ஓடியே போய்ட்றான். இந்திரனே தோக்குறான், அப்புறம் என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு அந்த போரை சர்வே தேவாக இந்திர புரோகமாக இந்திரனை முன்னிட்டு கொண்டு உள்ள தேவர்கள் அனைவரும் தெக்துவா ஜக்முகு அதை விட்டு ஓடி போயிட்டா போரில். தேவசதனம் கிரகீதம் விருத்ரேன சதனம்னு பிளேஸ் தேவர்களுடைய இடம் விருத்திரனால் பிடிக்கப்பட்டது, அவன் ஆக்கிரமிச்சுட்டான். ஆகத்திய ரம்ஹஸ்னா வேகமாக இப்போ இந்திரனோட சீட்டு காலி, அவனை ஏறி உட்காந்துடுறான் இந்திராசனத்தில். सर्वे देवा इन्द्र पुरोगमाः
गृहीतं देवसदनं वृत्रेण आहृत्य रंहसा राधेकृष्ण मैम रंहसाना देव उद्यानानि सर्वाणि भुङ्क्ते असौ दानवः बलात् ऐरावतः अपि दैत्येन गृहीतः असौ गजोत्तमः இப்போ என்னாச்சு, இந்த தானவகா, இந்த அசுரனாகப்பட்ட அந்த விருத்ரன் பலாத்காரமாக தேவ உத்தியானானி சர்வன், தேவனோட உத்தியானம் எனது நந்தனவனம் இருக்கு இல்லையா. ஸோ நந்தனவனத்தில் எல்லாம் சர்வாணி புக்தே நல்லா அனுபவிக்கிறான். தேவர்களோட வனம், அப்சரசு எல்லாரும் இவனோட ஆளாயிடுறாள் இப்போது. அதனால் நன்றாக அனுபவிக்கிறான் அசௌ இந்த விருத்ரன். ஐராவதக அபி அசௌ கஜோத்தமக, இந்த யானை பெரிய சிறந்த திக்யானையில் ஒன்று இல்லையா, திசை யானைகளில் ஒன்றா சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக அந்த ஐராவத யானையும் தைத்தியேன கிரகீதக, அதுவும் அந்த அசுரனால் அபகரிக்கப்பட்டது. தேவ உத்யானானி சர்வாணி புங்க்தே அசௌ தானவः பலாத் ஐராவதः அபி தைத்யேன கிரஹீதः असौ गजोत्तमः. सर्वं जगदम्बार्पणमस्तु.